என்னன்னு சொன்னால் நான் 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பொறியியல் பீடத்துல படிச்சு சரிதானே இன்றைக்கு அரசாங்க துறையில அரசாங்கத்துல அரசாங்க கம்பெனி வந்து ஏலவல் படிப்பிக்கணும்ன்றதுக்காக நான் அடிஷனலா கெமிஸ்ட்ரியில டிகிரி முடிச்சிருக்கேன். இவ்வளவு காலமும் படிச்சதுக்குரிய அந்த பலனை அடையிற அந்த பேரிகேட் இதான் ஏலவல் டாக்டர் ஆவன் அல்லது இன்ஜினியர் ஆவன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்ப இதுல இருக்கிற இந்த 2 வருஷமும் நீங்கள் எந்தவித தேவையில்லாத விளையாட்டுகள் அதுகள் இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப சில பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொன்னால் இப்ப படிக்க போற நேரம் எல்லாம் கதைக்கணும் சொல்லி நம்ம என்னன்னு சொன்னால் மேத்ஸ் படிக்கிறார்களுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது சரிதானே. அப்ப அந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நாங்கள் இவ்வளவு கால கற்பித்தல் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் சரிதானே. உங்களுக்கு வழிகாட்டல் ஒன்று சரியா இருக்குமா இருந்தால் நீங்கள் உங்களோட டார்கெட்டை அடையலாம். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஸ்கூல்ல நார்மலா சிலபஸ் குயிக்கா ஓடுவாங்க. என்னன்னு சொன்னா ஸ்கூல்ல நடக்கிறது இப்படித்தான் பிள்ளைகள். பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பிள்ளைகள். அதுகள் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்னு சொன்னா முதலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தந்து ஷெட்யூல் பண்ணி பாடமாக்க வச்சிருவேன். இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க இந்த இடத்துல இது போட்டிருக்காட்டிக்கு இவ்வளவு மார்க்ஸ் இல்லாம போயிருக்குமென்னு சொல்லி ஸ்பாட்ல வச்சு சொல்லுவேன். அது அந்த நேரம் விளங்கும். 2 கேள்விக்கு 300 மார்க்ஸ், 50 MCQக்கும் 50 மார்க்ஸ் ஃபைனலுக்கு வந்து சேரும். அப்ப ஒரு MCQ பிழைக்க ஒரு மாசா போய் கொண்டிருக்கும். அதை எலிமினேஷன் மெத்தட்னு சொல்றோம். இந்த மெத்தட்டை கேம்பேர் சொல்லி கொடுக்குறது இல்லை. சரி, நாங்கள் இன்னைக்கு A-லெவல்ல என்ன கெமிஸ்ட்ரி என்ற பாடத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க. சரி, என்னை பற்றி நான் முதல் இந்த அறிமுகத்தை சொல்றேன். என் பெயர் ஸ்ரீஸ்கந்தராஜா பார்த்திவன் சார்ன்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்கும். அப்ப பார்த்திவன் சார்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். நான் 2000 இல்ல இப்பவும் பிள்ளைகள் கொஞ்சம் வாரதால கொஞ்சம் டைம் எடுக்கிறது பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டைமுக்கு வேற இதுக்கு நான் டைமுக்கு வரணும் பிள்ளைகள். சரி, இப்ப என்னன்னு சொன்னால் நான் 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சரிதானே இந்த உயர்தரத்துல ரசாயனவியல் என்ற பாடத்தை நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கூடுதலா எல்லாருக்கும் தெரியும் சரிதானே, கூடுதலா தெரியும். அதோட நான் 2007ஆம் ஆண்டு A-லெவல் எழுதி மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பொறியியல் பீடத்துல படிச்சு சரிதானே இன்றைக்கு அரசாங்க துறையில அரசாங்கத்துல அரசாங்க கம்பெனி நான் அதை விட நான் இந்த A-லெவல் படிப்பிக்கணும்ன்றதுக்காக நான் அடிஷனலா கெமிஸ்ட்ரியில டிகிரி முடிச்சிருக்கேன். அதெல்லாம் முக்கியமான விஷயம் சரிதானே. A-லெவல் படிப்பிக்கிறதுக்காக என்னன்னு சொன்னால் எனக்கு A-லெவல்ல பிடிச்ச பாடம் கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி என்ற பாடத்துல இருக்கிற விருப்பத்தால நான் கெமிஸ்ட்ரி என்ற பாடத்தை திருப்ப போய் படிச்சு அதுல அடிஷனல் டிகிரி எல்லாம் எடுத்து தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு படிச்சு கொண்டு இருக்கிறேன். 2008ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் நிறைய பொறியியலாளர்களையும் மருத்துவத்துறையிலையும் நிறைய டாக்டர்களையும் உருவாக்கி இருக்கிறேன் சரிதானே. சரி, அது இருக்கட்டும். அது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் நான் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்றதை பற்றி காட்சி. சரி, நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்கள் என்னன்னு சொன்னால் இவ்வளவு காலம் மொண்டோசரியில இருந்து உங்களை கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஏன்னா உங்களோட அப்பா அம்மா மொண்டோசரியில கொண்டு போய் படிப்பிக்க விட்டுருப்பாங்க சரியா. அதுல இருந்து நீங்க படிச்சு இவ்வளவு காலம் படிச்சு என்ன O-லெவல் கட்டத்துக்கு O-லெவல் பேரியரை தாண்டி அடுத்ததா நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா A-லெவலுக்கு வந்திருக்கீங்க. இவ்வளவு காலமும் படிச்சதுக்குரிய அந்த பலனை அடையிற அந்த பேரிகேட் இதான் A-லெவல் தான். என்னடா நீங்க இவ்வளவு காலம் எல்லாம் படிச்சுட்டு A-லெவல்ல விளையாடி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்த அல்லது உங்களோட லட்சியம் ஒன்று இருந்திருக்கு தானே. நான் இப்ப வளர்ந்தா டாக்டர் ஆவன் அல்லது இன்ஜினியர் ஆவன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க தானே சரியா, சொல்லியிருப்பீங்க. அப்ப அந்த ஒரு கட்டத்தை அடைகிறதுக்கான முதல் படிதான் இது சரியா. அப்ப இதுல இருக்கிற இந்த 2 வருஷமும் நீங்கள் எந்தவித தேவையில்லாத விளையாட்டுகள் அதுகள் இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லா இந்த A-லெவல்ன்றதை A-லெவலுக்குள்ள நீங்கள் உங்களோட முழு நேரத்தையும் செலவழிச்சு முழுமையா படிப்பீங்களாக இருந்தால் இதுவரைக்கும் நீங்கள் படிச்சு கொண்டு அதாவது இவ்வளவு காலம் படிச்சு உங்களோட லட்சியத்தை அடைகிறதுக்காக இந்த பேரிகேட்டை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சரிதானே. அப்ப இதுதான் உங்களுக்கு இருக்கிற அந்த என்ன
எல்லை அந்த பேரிகேட்னு சொல்லுவோம். அதை தாண்டறதுக்கு வந்து நீங்கள் இந்த 2 வருஷமும் வந்து முழுமையா கற்றல்ல ஈடுபட வேண்டி வரும். அது விளங்கிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களோட வாழ்க்கை அப்படியே மாறும். சரிதான். அப்ப அதை விளங்கி எல்லாருமே படிச்சு கொள்ளணும். கதைக்கிறது விளங்குதானே விளங்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் என்னடா புதுசா இதுல சில பேர் ஜாயின் ஆகிருப்பீங்க, உங்களுக்கு ஜூம்ல கிளாஸஸ் போயிருக்க மாட்டீங்க, ஜூம் கிளாஸ் இப்பதான் ஜாயின் ஆகிறாக்கள் யாரும் இருந்தாலும் எனக்கு ஒருக்கா தம்ஸ் அப் பண்ணி போடுங்க விளங்கி இருந்தால் விளங்குது ஒரு இஷ்யூ இல்லையான்னு சொன்னால் என்ன லேட்டா வர்றாக்களும் இருக்கிறீங்களா தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுபடும் இஷ்யூ இல்லை, ஒரு தம்ஸ் அப் பண்ணி போட்டு விடுங்க விளங்குதுன்னு சொன்னால எல்லாத்துக்கும் இஷ்யூ இல்லையா. சரி, நாங்கள் மிச்சத்தை வரை கதை. இப்ப இந்த ஏ லெவல்ல வந்து நான் ரசாயனவியல் என்ற பாடம், இப்ப நீங்களும் இதுல வந்து மேத்ஸ் படிக்கிறார்கள் இருப்பீங்க, பயோ படிக்கிறார்கள் இருப்பீங்க, 2 பேருக்குமே இந்த ரசாயனவியல் என்ற பாடம் வந்து ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும். சரிதானே. அப்ப சில பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்னன்னு சொன்னால், இப்ப படிக்க போற நேரம் எல்லாம் கதைப்பினோம் சொல்லுவினோம் என்னன்னு சொன்னால், மேத்ஸ் படிக்கிறார்களுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கும், பயோ படிக்கிறார்களுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும், கெமிஸ்ட்ரி நல்லா செய்யலாம் அப்படின்னு எல்லாம் கதைப்பினோம். அப்படி இல்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லை. சரிதானே. கெமிஸ்ட்ரி என்று சொல்றது வந்து நீங்கள் விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னால் 2 பாடத்தையும் விட இலகுவான பாடம் கெமிஸ்ட்ரி. சரிதான். நான் சொல்லுவேன் மேத்ஸ் பயோவை விட இலகுவான பாடம் பிசிக்ஸ் எல்லாத்தையும் விட இலகுவான பாடம் வந்து கெமிஸ்ட்ரி. என்னன்னு சொன்னால் அது நீங்கள் விளங்கி படிக்கும். ஆரம்பத்துல இருந்தே விளங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சு கொண்டு போவீங்களாக இருந்தால் அதுல எந்த வித இஷ்யூமே இல்லை. சரி, இப்ப நான் இந்த எங்களோட கெமிஸ்ட்ரியில இருக்கிற பாடப்பரப்பை பற்றியும் கதைச்சு நான் என்னென்ன விஷயத்த உங்களுக்கு செய்ய போறேன்னு சொல்ல போறேன். சரிதானே. இந்த கிளாஸஸ்ல நான் என்னென்ன விஷயத்த உங்களுக்கு தருவேன். சரிதானே. அப்ப நீங்கள் உங்களோட கடைசி இலட்சியத்தை அடைகிறதுக்கு நான் எந்த விதத்துல உங்களுக்கு உதவி செய்வேன். சரிதானே. நான் எந்தெந்த விதத்துல இப்ப நான் எப்படி இவ்வளவு காலமும் நிறைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்தனோ அதே மாதிரிதான் உங்களையும் கொண்டு போய் அந்த உங்களோட லட்சியத்தை அடைய பண்ணும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னோட அந்த முழு நேரத்தையும் செலவழிக்க வேண்டி வரும். இந்த 2 வருஷமும் நான் சொல்ற விஷயத்த கேட்டு, சரிதானே, எப்படி எல்லாம் என்ன நான் சொல்லித்தாரணும் அந்தந்த விஷயங்களை அந்தந்த மாதிரி படிச்சு, சரிதானே, இலகுவா படிக்கலாம் இல்லையா. இப்ப படிக்கிறதுக்கு இலகுவான வழிமுறைகள் இருக்கு. சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி வைக்கிறதுக்கு சில விஷயங்களை இலகுவா சொல்லி கொடுக்கலாம். சரிதானே. அதுகளை சில பேர் சொல்லித்தார இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்ப எங்கட இதுல வந்து படிப்பிக்கிறார்கள் வந்து சரி பாடத்தையே படிப்பிச்சோண்டு போயினா பிள்ளைகளுக்கு போர் அடிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் சில விஷயங்களை இலகுவா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி வைக்கக்கூடிய மாதிரி சொல்லித்தரும். சரிதானே. அப்ப அந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நாங்கள் இவ்வளவு கால கற்பித்தல் அனுபவத்தில இருந்து எங்களுக்கு தெரியும். சரிதானே. 2008ஆம் ஆண்டுல இருந்து இப்ப 2026 அப்ப இவ்வளவு காலமும் கற்பித்தல் அனுபவத்தில இருந்து எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் என்னென்ன மாதிரி பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். சில விஷயங்களை எப்படி சொன்னால் பிள்ளைகளுக்கு விளங்கும். அப்ப அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கொண்டு உங்களால படிப்பிக்க இருக்கு. அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முழு ஒத்துழைப்போட நீங்கள் சொல்ற விஷயங்களை கேட்டு படிக்க வேண்டி வரும். சரி, அப்ப இப்ப இந்த கெமிஸ்ட்ரி என்ற பாடத்துக்குள்ள நாங்கள் கொஞ்சம் போவோம். சரிதானே. எங்களுக்கு இப்ப ஏ லெவல்ல கெமிஸ்ட்ரி என்ற பாடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 14 யூனிட்ஸ் இருக்கு. சரிதானே. மொத்தமா 14 யூனிட்ஸ் இருக்குது. இந்த ஏ லெவல்ல இருக்கிற கெமிஸ்ட்ரியில வந்து மொத்தமா 14 யூனிட்ஸ் இருக்குது. அப்ப அதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு முதலாவது இந்த செஷன் முடிய முதலாவது கிளாஸுக்கு முதல் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் வந்து அனுப்புவேன். அதுல வந்து இந்த யூனிட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்றெல்லாம் பெறும். அப்ப நீங்க ஒன்றுமே நோட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு நான் சொல்றதுல ஒன்றுமே நோட் பண்ண தேவையில்லை. சரிதானே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து அணுக்கட்டமைப்பு என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. உங்களுக்கு முதலாவது பாடம் அதான் ரசாயனவியல்ல முதலாவது பாடம் வந்து அணுக்கட்டமைப்பு என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. சரி, அடுத்தது 2வது பாடம் வந்து கட்டமைப்பும் பிணைப்பும் என்று சொல்லி செகண்ட் யூனிட்ஸ் இருக்கு. சரி, நான் யூனிட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லி கொண்டு போறேன். சரிதானே. அடுத்தது இந்த 3வது யூனிட்டை பற்றி கொஞ்சம் கதை கொண்டு முடியும். சரியா. 3வது யூனிட் வந்து என்னன்னு சொன்னா ரசாயன கணித்தல்கள் என்று சொல்லி இருக்கு. சரிதானே. இப்ப இந்த ரசாயன கணித்தல்கள் என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முந்தி பழைய பாடப்பரப்புல பழைய சிலபஸ்ல வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி என்று இருந்தது. சரிதானே. இப்பதான் எங்களுக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா ரசாயன கணித்தல்கள் என்ற பெயர்ல மாற்றப்பட்டிருந்தாலும் அதுல உள்ள பாடப்பரப்புகள் அதுல உள்ள விஷயங்கள் எல்லாமே ஒன்றுதான். ஆனா பாடத்துல அந்த பெயர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. கவனிங்க என்னன்னு சொன்னால் எங்களோட இந்த 3வது பாடப்பரப்பு வந்து ரசாயன கணித்தல்கள். இந்த ரசாயன கணித்தல்கள் என்ற பாடம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கால பின்னுக்கு வரப்போற நிறைய யூனிட்ஸோட லிங்க் ஆகி வரும். அப்ப நீங்கள் இந்த 3ஆம் பாடத்தை கிளியரா படிக்காமல் விட்டீங்களோன்னு சொன்னால் அங்கால வரப்போற பாடங்களும் சிக்கலா தான் இருக்கும். அதை வச்சுதான் சொல்றது கெமிஸ்ட்ரி கஷ்டம், அங்க ஒன்றும் விளங்குது இல்லை அப்படி இப்படின்னு பிள்ளைகள் சொல்லும்.
சரியா? அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒரு வழிகாட்டல் சரியா இருக்குமா இருந்தால் சரியா, உங்களுக்கு வழிகாட்டல் ஒன்று சரியா இருக்குமா இருந்தால் நீங்கள் உங்களோட டார்கெட்டை அடையலாம். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. சரி, அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் ரசாயன கணித்தல்கள். சரியா, ரசாயன கணித்தல்கள் பாடம் உங்களுக்கு தெளிவா விளங்கல, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அங்கால பின்னுக்கு வரப்போற நிறைய பாடங்கள்லயும் சிக்கல் வருது. சரிதானே? ஏனென்றால் ரசாயன கணித்தல்கள் என்று சொல்றது எல்லா பாடத்துக்குள்ளயுமே லிங்க் ஆகி வரக்கூடிய ஒன்று. அப்ப சில பேர் கடைசி நேரம் வந்து சொல்லிடும் பிள்ளைகள் என்னென்றால் எல்லாம் எக்ஸாம் கிட்ட வந்துட்டு சொல்லிடும், சார் நான் மற்ற பாடம் எல்லாம் படிச்சுட்டேன், இந்த 3ஆம் பாடம் எனக்கு கொஞ்சம் தெரியாதபடியா ஒன்றும் செய்யலாம கிடக்குது. அது உண்மைதான். என்னடா நானும் சொல்லுவேன், 3ஆம் பாடம் படிக்காட்டி உங்களுக்கு பின்னுக்கு வர்ற பாடங்கள்லயும் ஒன்றும் செய்யலாம போயிடும். என்னென்ன சொன்னா கணித்தல்கள் கால்குலேஷன் சரியா தெரியாட்டிக்கு அங்கால பின்னுக்கு எல்லாம் கால்குலேஷன்ஸ் நிறைய பேர். சரிதானே? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த 3ஆம் பாடத்தை வந்து நல்ல தெளிவா படிச்சு கொள்ள வேண்டும். அப்ப நான் இந்த 3ஆம் பாடத்துக்கு நல்ல வெயிட் ஒன்று கொடுத்து படிப்பிப்பேன். அதோட நான் என்ன செய்வேன்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ஸ்ல வந்து எல்லா கேள்வியும் செய்வேன். அதை விட இந்த மாடல் பேப்பர் கேள்வி எல்லாம் செய்வேன். சரியா? அடுத்தது வந்து இந்த இலங்கையில வந்து பிரபல ஆசிரியர்களால செட் பண்ணப்படுற பேப்பர்ஸும் அதே நேரம் சில சில முக்கியமான இடங்கள்ல நடக்கிற பேப்பர்ஸ். இப்போ கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா நான் யாழ்ப்பாணம், சரிதானே, என் சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம். இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து பிரபல ஆசிரியர்களோட பேப்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்து இங்க செய்து விடுறேன் நான் பிள்ளைகள். அப்படி என்னென்னு சொன்னால் மாடல் பேப்பர் எங்களோட பாஸ் பேப்பர் ஃபுல்லா நாங்கள் செய்வோம். அப்படி கேள்விகள் கொஞ்சம் செய்துட்டு போவோம். இப்ப என் கிளாஸஸை பற்றி நான் சொல்ல போறேன், எப்படி என் கிளாஸஸ் இருக்குமென்னு சொல்லி. இப்ப நான் 3 கிளாஸஸ் செய்யற ஐடியா வீக்ல அந்த 3 கிளாஸஸ்லயும் வந்து என்னென்ன மாதிரி செய்ய போறோம்ன்றதை பற்றி நான் பிறகு கதைக்கிறேன். இப்ப பாடத்தை பற்றி கொஞ்சம் காய்ச்சிட்டு வருவோம். சரிதானே? இப்ப ரசாயன கணித்தல்கள்ன்றது 3ஆம் பாடம். அடுத்தது 4வது பாடம் பாத்தீங்கன்னு சொன்னால் சடப்பொருட்களின் வாயு நிலை என்று சொல்லி ஒரு பாடம், அது வாயுக்கள் என்று சொல்லி படிப்போம் நாங்கள். சடப்பொருட்கள்ல வாயு நிலை என்று சொல்லி வாயுக்கள் இயக்கவியலை பற்றி ஆராயிற ஒரு பாடம். அடுத்தது 5வது பாடத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் வெப்ப இயக்கவியல் என்று சொல்லி தெர்மோ கெமிஸ்ட்ரி அல்லது எனர்ஜெட்டிக்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். வெப்ப இயக்கவியல் என்று சொல்லி 5வது பாடம் படிப்போம். அடுத்தது 6வது பாடம் வந்து அசேதன ரசாயனவியல் என்று சொல்லுவோம். இந்த 6வது பாடத்தையும் பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவா இருக்கணும் என்று சொன்னால் 6வது பாடம் அசேதன ரசாயனவியல் என்று சொல்றது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவோம். அது ஒரு பெரிய அளவுல எங்களோட ஃபைனல் பேப்பரை வந்து பெரிய அளவுல பெரிய பெர்சன்டேஜ்ல வரப்போற கேள்விகள் வந்து இந்த பாடத்துல இருந்து வரும் முடியாது. சரிதானே? அப்ப 6வது பாடத்துல இருந்து நிறைய கேள்விகள் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி செகண்ட் பார்ட்லயும் சரி வரும். இப்ப இந்த நான் எங்களோட பேப்பரோட மாடல் எப்படி இருக்கும் அதுகளை பற்றி எல்லாம் டீட்டெயிலா கதைப்போமா, இன்டீட்டெயிலா கதைப்போம். நாங்க இன்றைக்கு விரிவா எங்களோட ரசாயனவியல் என்ற பாடம் என்றால் என்ன, அதை எப்படி நாங்க படிக்க போறோம், என்ன மாதிரி இலகுவான முறையில நாங்க படிக்க போறோம், அதுல என்னென்ன மாதிரி கேள்விகள் வருது, அதை பற்றி எல்லாத்தையுமே கதைக்க போறோம் நாங்க. சரிதானே? அதுக்குதான் இன்றைக்கு இன்ட்ரோடக்ஷன் செஷன் ஒன்று வச்சுனோம். ஏன்னா இதை சொல்லாமல் இதுகள் தெரியாம கன பேர் படிச்சு கொண்டிருப்பினோம். இப்போ உங்களோட பேட்ச்ல கூட கன பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பினோம். ஆனா அவைக்கு என்னன்னு சொன்னா தெரியாது, என்ன நடக்குது, பாடத்துல என்ன இருக்குது, எப்படி கேள்வி வரும் என்று கூட தெரியாம போய் என்னென்று பிள்ளைகள் படிக்கிறது. முதல்ல எங்களோட டார்கெட் முதல் தெரியணும் என்னன்னு சொன்னால் எப்படி எங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது, அதுக்குரிய வெயிட் என்ன மாதிரி, அந்த கேள்விக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்க போறாங்க, அப்ப அந்த கேள்வியை நாங்க செய்யறதா அல்லது குறைஞ்ச மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்விக்கு விழுந்து படிக்கிறதா, ஒரு கூடிய மார்க்ஸ் வரப்போற ஒரு கேள்விக்கு நிறைய படிச்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் மார்க்ஸ்ல கேள்வி வரப்போகுதுன்னு சொன்னா அந்த பாடத்தை தூக்கி வச்சு விழுந்து படிக்குங்கள் பிள்ளைகள். எங்களோட பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படித்தான் இருக்கும். சரிதானே? அப்ப அதுகள் எல்லாம் நான் மாற்றுவேன் இங்க வச்சு. சரிதானே? உங்களுக்கு அப்படி ஒன்று இருந்தால் அதை மாத்திடுவேன் நான். சரியா? அது என்னாலே சரி கவனிங்க. அப்ப அசேதன ரசாயனவியல் என்ற பாடம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அது நிறைய எம்சிக்யூல முதலாவது எங்களுக்கு எம்சிக்யூ என்ன பல்வேறு வினாக்கள் வரும். அந்த எம்சிக்யூல வந்து நிறைய கேள்விகளை கொண்டு வரும். அதே நேரம் செகண்ட் பார்ட்ல ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி 2 பார்ட் இருக்குது. அதுலயும் நிறைய கேள்விகள் இன்ஆர்கானிக்ல வரும், அசேதன ரசாயனம் என்ற பாடத்துல வரும். அப்ப அதுலயும் வந்து நாங்கள் நல்ல ஒரு வெயிட்டை கொடுத்து படிக்கணும். அதே நேரம் நான் இலகுவான முறையில உங்களுக்கு படிப்பேன். என்னன்னு சொன்னால் அதுல வந்து சில சேர்வைகள் நிறங்கள் அதுகள் எல்லாம் பாடமாக்க வேண்டி வரும். அதை எப்படி பாடமாக்குறது, அதை பாடமாக்குறதுக்குரிய வழிகள் என்ன மாதிரி நான் இப்ப முன்னுக்கு இருந்தே அதுகளை பாடமாக்க வச்சிருவேன் உங்களுக்கு. அந்த பாடத்தை படிக்க முதலே நான் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி டெய்லி இதுகளை கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நிறங்கள் எல்லாம் பாடமாக்கி தான் வச்சிருக்கோம் பிள்ளை. அப்ப அதுகள் எல்லாத்தையும் நான் இலகுவான முறையில கொண்டு போய் உங்களுக்கு அந்த கடைசி நேரம் இருந்து கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி கொண்டு தெரியணும் என்ற அவசியம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்ப அந்த மாதிரி என்னால செய்ய இயலும். அப்படித்தான் நான் இதுவரைக்கும் நிறைய பேரை கரை சேர்த்திருக்கேன். சரிதானே? அப்படி படிப்பிச்சு என்ன பண்ண வச்சு படிமன்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு எடுத்துருவேன். அல்லது நாங்கள் ஒரு இதொன்று செய்வோம். அப்புறம் ஒரு என்னன்னு சொன்னாலும் ஒரு செமினார் மாதிரி ஒன்று போட்டு என்னட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் கதைப்போம். சரிதானே? என்ன மாதிரி என்ன செய்யணும், இப்ப நல்ல நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு கதைப்போம். சரிதான்? என்னட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே.
அப்ப 6வது பாடம் வந்து அசேதன ரசாயனவியல் என்ற பாடம். அடுத்தது 7, 8, 9, 10. 7, 8, 9, 10 என்று சொல்றது சேதன ரசாயனவியல் என்ற பாடம். சரி, அப்ப பாருங்க என்னண்டா இந்த யூனிட்ஸ்ல 7, 8, 9, 10 சொல்ற அவ்வளவுமே சேதன ரசாயனவியலுக்காக வருது. சரி, அப்ப இந்த சேதன ரசாயனவியல் என்று சொல்றது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் அது 4 பாடப்பிறப்பை கொண்டிருக்கு. பாருங்க அதுல என்னென்றால் யூனிட் 7, 8, 9, 10 இவ்வளவும் வந்து சேதன ரசாயனவியலுக்குள்ள தான் வரப்போகுது. அப்ப இந்த சேதன ரசாயனவியல்ன்றதும் வந்து முக்கியமான ஒரு பாடம் தான் பிள்ளைகள். என்னடா செகண்ட் பார்ட்ல வந்து சேதன ரசாயனவியல்ல வந்து எங்களுக்கு தனி கேள்வி ஒன்று வரும். சரிதானே? செகண்ட் பார்ட்ல என்ன மாதிரி அதுக்கு எப்படி மார்க்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்களோ அதை பத்தி நம்ம கதைப்பேன், கொஞ்சம் இதுல கதைப்போம். இப்போ நான் இப்ப பாடப்பரப்பை பற்றி காய்ச்சிட்டு பிறகு எப்படி எங்களோட ஃபைனல் பேப்பர் இருக்கும், அப்ப எங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி படிச்சுட்டு போகணும்ன்றதை பற்றி பிரபா. சரி, அப்ப இந்த சேதன ரசாயனம் மன்றதுக்குள்ள வந்து 7, 8, 9, 10 4 பகுதிகள் 4 யூனிட்ஸ் வந்து சேதன ரசாயனத்துக்குள்ள வரப்போம். அப்ப அது சரியான ஈஸியான பாடம் பிள்ளைகள். ஆனா அதை கணவர் படிச்சுட்டு போறதில்லை. சரிதான், நிறைய பேர் அந்த பாடத்தை படிச்சுட்டு போறதில்லை. அதுல ஒரு தனி கேள்வி வாரது, அதை விட அங்கால அமைப்பு கட்டுரை வினாண்டு இருக்கும், அது கட்டாயம் செய்ய வேண்டிய வினா. எங்களுக்கு இப்போ A லெவல்ல வந்து அமைப்பு கட்டுரை, நான் இப்ப பேப்பரை பற்றி கதை கேட்க அதை டீட்டெயிலா கதைப்போம். அப்ப அமைப்பு கட்டுரை வினாண்டதுல கட்டாயம் செய்ய வேண்டிய 4 கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில ஒரு கேள்வி ஆகும் பிள்ளைகள் இந்த இது வரும் என்று சொன்னால் அசேதன ரசாயன கேள்வி வரும். சரிதானே? அப்ப அசேதன ரசாயனம்ன்றது 7, 8, 9, 10 யூனிட்ஸ் இருக்கு. அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 11, 12, 13 யூனிட்ஸ் வந்து பௌதிக ரசாயனவியல் என்று சொல்லி ஒரு விஷயம். சரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? 11, 12, 13 அவ்வளவு யூனிட்டும் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்று சொல்லி சொல்லுவோம். இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பௌதிக ரசாயனவியல்ல கூடுதலா கணித்தல்கள்லாம் வரும், கால்குலேஷன்ஸ் தான் வரும். அதுல பாடமாக்குறதுக்கான விஷயங்கள் சரியான குறைவு இல்லையா இருக்குதுதான், ஞாபகப்படுத்தி வச்சிருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குதான். ஆனால் இதுல வந்து கணித்தல்கள் நிறைய இருக்கு, நிறைய கால்குலேஷன்ஸ் தான் செய்யணும். அப்ப நான் சொன்ன முதலே உங்களுக்கு இந்த 3ஆம் பாடம் வந்து பின்னுக்குள்ள பாடங்களோடையும் தொடர்பட்டு வருமண்டு. அப்ப அந்த 3ஆம் பாடம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அந்த 11, 12, 13 நீங்கள் ஸ்டாக் ஆயிருவீங்க. சரிதானே? அதுல ஒன்றுமே செய்யாதான் போயிடும். அப்ப 3ஆம் பாடத்துக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் ஒன்றை கொடுத்து நல்ல கிளியரா படிச்சு எடுக்க வேண்டியது முக்கியம். இதை வந்து ஒரு தடமே சொல்லி தர மாட்டான். சரிதானே? உங்களுக்கு பாடத்தை தொடங்குவாங்க, 1ஆம் பாடம் சொல்லி கொண்டு போகும், நீங்களும் படிச்சு கொண்டு போவீங்க. என்ன நடக்க போகுது, ஃபைனல் டார்கெட் என்ன ஒன்றுமே இல்லாம, ஒரு டார்கெட் இல்லாம பிள்ளைகள் போய் என்ன தடைகிறது? எங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருக்கணும். ஃபைனல் டார்கெட் 3A அல்லது A+, கெமிஸ்ட்ரிக்கு A+, அவ்வளவுதான். என்னட்ட வர்றாங்களுக்கு நான் சொல்றது வந்து A+ டார்கெட் பண்ணுவோம். A+ டார்கெட் பண்ணா தான் ஏலியாவது போய் நிக்கலாம். நீங்கள் A டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா சில நேரம் அதை விடக்குள்ள வந்துடும். A+ டார்கெட் பண்ணுங்க மேக்சிமம். சரியா? டார்கெட் பண்ணி போங்க, கட்டாயம் அடையலாது இல்லை. சரியா? அப்ப இந்த யூனிட் 11, 12, 13 வந்து உங்களுக்கு பௌதிக ரசாயனவியல். அதுவும் நாங்கள் நிறைய டியூப்ஸ் எல்லாம் செய்து பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் செய்து கொண்டு போவோம். சரியா? பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறதை பற்றி நான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 14வது யூனிட் வந்து கைத்தொழில் ரசாயனமும் சூழல் மாசடைதலும் என்ற விஷயம் இருக்கும். சரியா? அதுல கட்டாயம் ஒரு எஸ்ஏ கேள்வி வரும் பின்னுக்கு. இந்த சூழல் மாசாக்கம் என்று சொல்றது இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை தானே. அப்ப சூழல் மாசாக்கத்தை பற்றி ஒரு கேள்வி ஒன்று வரும், அது கட்டாயம் செகண்ட் பார்ட்ல பின்னுக்கு வரும். ஆனால் இதுல வந்து முன்னுக்கு MCQல கூட கேள்வி வரும். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன யூனிட்ஸ்ல MCQல கேள்வி வராதுன்னு இல்லை, ஸ்ட்ரக்சர்ல வரும், எஸ்ஏல வரும், MCQலயும் வரும். ஆனா என்னென்ன கேள்விகள் எதுல கூடுதலா வரும் என்றதை பற்றி நான் ஒவ்வொரு பாடங்களும் செய்து கொண்டு போயேக்குள்ள அதை பற்றி கதைப்போம். இன்னைக்கு அதை பற்றி கதைக்கல. இன்னைக்கு ஓவராலா என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, அதுல என்னென்ன மாதிரி என்ன யூனிட்ஸ் என்னத்தோட லிங்க் ஆயிருக்குது, அதுல பற்றி தான் கதைக்கணும். சரிதானே? விளங்குதெல்லாம்? அப்ப கைத்தொழில் ரசாயனம் சூழல் மாசாக்கம் சொல்லி கடைசி 14வது யூனிட். அதுலயும் வந்து நான் ஒரு எந்த கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஒரு நன்மை என்று சொன்னால், இந்த நிறைய பேர் டியூஷன்ல வந்து போனீங்கன்னு சொன்னா, நீங்க டியூஷன்ல சரி ஸ்கூல்ல நார்மலா சிலபஸ் குயிக்கா ஓடுவாங்க. என்னன்னு சொன்னா ஸ்கூல்ல நடக்கிறது இப்படித்தான் பிள்ளைகள். ஏனென்றால் சிலபஸ் முடிக்க டைம் காணாதுன்றதுக்காக கேள்விகளும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஸ்பீடா கொண்டு போய் கெதியா முடிச்சு விடுவாங்க. அப்படிதான் ஸ்கூல்ல நடக்கும். ஆனால் நான் எந்த கிளாஸ்ல வந்து என்ன ஒரு நன்மை என்று சொன்னால், இந்த கடைசி பாடம் இருக்குதோ, இந்த கடைசி பாடத்துல வந்து இந்த சூழல் மாசடைதல் அதுகளை பற்றி எங்களுக்கு பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, முதலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தந்து ஷெட்யூல் பண்ணி பாடமாக்க வச்சிருவேன். அப்ப கடைசி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வர்ற நேரம் நீங்கள் எல்லா பாடத்திலையும் உங்களுக்கு பெரிய ஒரு வெயிட் ஒன்று இருக்கும். இப்ப எல்லா பாடத்திலையும் சரியான வெயிட் ஒன்று இருக்கும்.
மற்ற பாடங்களும் படிக்கணும், 3 பாடமும் படிக்கணும். அப்ப நீங்கள் இப்ப கெமிஸ்ட்ரியில இதை பாடமாக்காம வச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா கடைசி நேரம் படிக்க மாட்டீங்க. அதான் நடக்கிறது உண்மையாவே. கூடுதலான பிள்ளைகளுக்கு நடக்கிறதுன்னு சொன்னால் கடைசி நேரம் என்ன செய்யும்? பிள்ளைகள் மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க பிள்ளைகள். யாரோ மைக்ல கதைக்கிறீங்க, மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்ப என்னன்னு சொன்னால் கடைசி நேரம் வந்து இந்த கைத்தொழில் சூழல் மாசாக்கம் என்று சொல்றத நீங்கள் படிக்காம போயிருவீங்களா என்னன்னு சொன்னால் படிக்க உங்களுக்கு டைம் காணாது. உங்களுக்கு பாடமாக்கி எடுக்கிறதுக்கு டைம் காணாது. ஏன்னா கடைசியா வந்து உருகிட்டேன்னு சொன்னா எல்லா பாடமும் அந்த நேரம் உங்களுக்கு படிக்கிறது கூட குழப்பமா இருக்கும். என்னன்னு சொன்னா எல்லாம் உருகி போய் மண்டைக்குள்ள அப்படி இருக்க விடக்கூடாது. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா அந்த கடைசி பாடத்தை முன்னுக்கு இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பாடமாக்க வேண்டியதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாடமாக்கி எடுத்து போட்டு கடைசியா வந்து பாடத்தை படிப்பிச்சு விடுவேன். சிம்பிளா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரக்கூடிய மாதிரி. இப்ப என்னோட படிச்ச பிள்ளைகளையும் நான் இங்க கொண்டு வரணும், கொண்டு வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் இடையில. இப்ப இல்ல, கொஞ்ச காலம் போட்டும் சரிதானே. என்னட்ட படிச்சு கொண்டு வரையில இடையில நான் என்னட்ட படிச்சு என்ட பண்ணி பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறார்களை கொண்டு வந்து ஒரு கதைப்போம். என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி படிச்சவே நான் சொன்னதை எப்படி ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி வந்த வேண்டது அவைட்டையும் இருந்து கேட்கணும் தானே. இப்ப நான் சொன்னா நீங்க நம்புவீங்களோ தெரியாது தானே. இப்ப என்னட்ட படிச்ச பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டினா நீங்க சொல்லுவீங்க, அவை சொல்றதை கேட்க தானே வேணும். அவை சொல்லுவேன் நான் எப்படி அவையை கொண்டு போய் வழி நடத்தி இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். சரிதானே. சரி, அப்ப இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற பாடம். சரியோ. இப்ப இவ்வளவு பாடத்தையும் வந்து நாங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ளேயும் படிச்சு முடிக்கணும். இந்த பாடத்துக்கு மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நான் எந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அனுப்புவேன். சரிதானே. ஒவ்வொரு பாடத்தின்றையும் படிப்பிக்க வேண்டிய நோட்ஸ் வந்து முதல் கிளாஸ்ல நான் எங்களோட குரூப்ல வந்து போடுவேன். அப்ப நோட்ஸ் வந்து அனுப்பப்படும். சில நோட்ஸ்கள் வந்து கிளாஸ்ல வச்சு எழுத வேண்டி வரும். சரியா. கிளாஸ்ல எழுத வேண்டி வர்ற விஷயங்கள் கூடுதலா இருக்கும். என்னன்னு சொன்னா நான் இப்போ ஒரு விஷயம் ஒரு கேள்வி ஒன்று செய்யறேன்னு சொன்னால் அல்லது ஒரு விஷயத்த சொல்றேன்னுண்டா அதுல வந்த கேள்விகள் இது எப்படி இனி போடலாம், சரிதானே, இப்படி போட்ட கேள்வியை இனி எப்படி மாத்தி போடலாம்ன்றலாம் நான் கிளாஸ்ல கதைப்பேன். அப்ப இனி நடக்கக்கூடியது இனி இப்படி எல்லாம் வரலாம்னு சொல்றதையும் நான் கிளாஸ்ல கதைப்பேன். அப்ப கிளாஸ்ல கதைக்கிறதையும் நீங்க நோட் பண்ண வேண்டி வரும். சரியோ. அதான் இப்ப நான் இந்த கிளாஸ்ல என்ன நன்மைன்றதை பற்றி கதை கேட்கல, இதை பற்றி கதைக்கிறேன் நான். அப்ப அப்படிதான் நான் செய்து கொண்டு போவேன் பிள்ளை. சரி சரி. இப்ப பாப்போம். விழாம் சொல்லி போட்டு நான் எங்கட பேப்பரோட மாடலை பற்றி கடைசியா கதைப்போம். எங்களோட பேப்பர் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும், என்னென்ன மாதிரி செய்யறதுன்றதை பற்றி கடைசியா கதைப்போம். இப்ப அதுக்கு முதல் வந்து இந்த எந்த கிளாஸுக்கு நீங்க வாரதால என்னென்ன நன்மைகள் என்றதை பற்றி நான் சொல்லப்போம். சரிதானே. இப்ப எந்த கிளாஸுக்கு நீங்க ஜாயின்ட் ஆகி கடைசி மட்டும் என்னோட பெறணும். 1-2 கிளாஸுக்கு வாரது, பிறகு இடையில நிக்கிறது, பிறகு வாரது, இந்த கூத்தெல்லாம் ஆடையில அஞ்சு. சரிதானே. ஒன்றுமே செய்யலாது பிள்ளையா சொல்லியாச்சு. என்னன்னு சொன்னால் எனக்கு வந்து கிளாஸுக்கு வர்றேன்னு சொன்னா ஒழுங்கா வரணும். இப்ப இதுல பேரண்ட்ஸும் இருப்பீங்க. பேரண்ட்ஸ் இருக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் இருந்தால் பிள்ளை வந்து ஒழுங்கா கிளாஸுக்கு போகுதா இல்லையான்றதை முனிட்ட பண்ணி கொள்ளணும். என்னன்னு சொன்னா நீங்க இப்போ இவ்வளவு காலமும் மொண்டோசரியில இருந்து பிள்ளைய கொண்டு போய் படிப்பிச்சு ஏ லெவலுக்கு வந்து நிக்கிற ஒரு பிள்ளை அடுத்த கட்டம் அதோட வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய நிலையில வந்து நிக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து பிள்ளை விளையாடி விட்டுதுன்னு சொன்னால் அது இப்ப விளங்காது. பிள்ளைகளுக்கு விளையாடி போய் ஒரு கொஞ்ச காலம் போக விளங்கு நாங்க விளையாடினதெல்லாம் இப்படி இந்த நிலைமையில இருக்கிறோம். ஆனா அந்த நேரம் விளங்கியும் பிரியோசனம் இல்லை. சரிதானே. அந்த நேரம் விளங்கியும் பிரியோசனம் இல்லை. அப்ப முதலே என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளை வழி நடத்தணும். பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்களும் சரியான பாதையில போகணும். பேரண்ட்ஸும் வந்து என்ன சொன்னா பிள்ளைகளை வழி நடத்தணும் சரியா. இந்த விஷயம் அப்ப பிள்ளைகள் வந்து கிளாஸுக்கு வருதா இல்லையா, பிள்ளை வந்து படிக்குதா இல்லையா, என்ன மாதிரி பிள்ளையோட கடைசி மார்க்ஸ் என்ன வந்துச்சு. நான் இப்ப இந்த கிளாஸ்ல வந்து எக்ஸாம் வச்சு மார்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். சரிதானே. எனக்கு ஒவ்வொரு யூனிட்லயும் எக்ஸாம் வைப்பேன். அதை விட நான் இடையில யூனிட்டுக்குள்ளேயும் உடைச்சு எக்ஸாம்ஸ் வச்சு அந்த எக்ஸாமோட மார்க்ஸ் எல்லாம் நான் குரூப்ல ஷேர் பண்ணணும். நான் இப்ப பிறகு பார்ப்போம்னு சொன்னா பேரண்ட்ஸோட இடையில மீட்டிங்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணலும்னு சொன்னா கண்டக்ட் பண்ணி மார்க்ஸை பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன் இடையில. சும்மா விளையாடிட்டு போயிடலாம். அது விளையாடு இப்ப கிளாஸுக்கு வந்துட்டு சரிதானே. சும்மா இதுல இருந்து பார்த்துட்டு கிளாஸ் நீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ் என்ன விஷயம்னு சொன்னா இப்ப நீங்க அங்கால ஒன் பண்ணி வச்சுட்டு என்ன செய்து இருக்கிறீங்களே எனக்கு தெரியாது. ஆனால் படிக்கணும்னு சொல்லி வர்ற பிள்ளை வந்து சரியா பார்த்து கொண்டு இருக்கும். சரிதானே. சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணி கொண்டு இருக்கும். சரியா. தேவையானதை வந்து நோட் புக் எடுத்து எழுதும். சரிதானே. அது படிக்கிற பிள்ளை அப்படித்தான் செய்யும். இதுவரைக்கும் செய்த பிள்ளைகளை சொல்றேன் நான். என்னிட்ட வந்து படிச்ச பிள்ளைகள், இதுவரைக்கும் படிச்ச பிள்ளைகள், என்ற பண்ணி நல்ல நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் படிச்சது. சரிதானே. இந்த விளையாடுற பிள்ளைகளும் 1-2 பேரும் தான் பிள்ளைகள், அது ஒன்றுமே செய்யல. சரிதானே. கிளாஸுக்கு வந்து சும்மா பார்த்துட்டு ஒரு இறந்துட்டு போறது விளையாட அந்த அவன் லைஃப் வந்து கொஞ்ச காலம் போக அவைக்கே புரிபடும். அப்ப யோசிப்பேன் அது ஒண்ணும் செய்யலாம். சரி சரி. இப்ப நான் வாரன் இந்த எந்த கிளாஸுக்கு வர்றதால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு என்றதை முதலாவதா பார்ப்போம். சரிதானே. முதலாவது வந்து என்னன்னு சொன்னால்
இந்த நான் படிப்பிக்கிற பாடங்கள் சம்பந்தமா சரிதானே உங்களுக்கு ஏதும் தனிப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது ஒரு யூனிட்ஸ்லயும் ஏதாவது தனிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் என்ன வந்து நேரடியா தொடர்பு கொண்டு அதுகளை சந்தேகங்களை கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்த சொல்றேன் பிள்ளைகள் என்னென்றால் நீங்கள் கால் பண்ணி கதைக்கிற நேரம் இப்படி இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் என்னோட இதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நீங்கள் என்னோட வரப்போற ஆக்கள் வந்து ஃபுல்லா என்னோட டீட்டெயில் தரணும். இப்ப நாளைக்கு நான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணுவோம். இப்ப நாங்கள் கிளாஸ் முடிய சரி இதுல கிளாஸ்ல ஜாயின் ஆக போற ஆக்கள டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். உங்களோட பேர்ல இருந்து என்னோட படிக்கிறாங்களோட பேர்ல இருந்து எல்லா டீட்டெயிலுமே எனக்கு என்னட்டே இருக்கும். அப்ப நீங்கள் இப்ப ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு கண்டக்ட் பண்ணி சொல்லணும். இப்படி எப்படி நான் இந்த இந்த இவர் கதைக்கிறேன் இந்த பட்சில இருந்து சரி உங்களோட பட்சில 28 பட்சில இருந்து இவர் கதைக்கிறேன் உங்களுக்கு உங்களோட ஜூம் கிளாஸ் வரனா எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா நான் அந்த நேரம் வந்து ஃப்ரீயா இருந்தால் உங்களுக்கு அந்த நேரமே அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுவேன். இல்லையான்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நேரம் மட்டும் சொல்லுவேன். இந்த நேரம் அல்லது உங்கள்ட்ட நேரம் கேட்பேன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு கிளாஸ் இல்லாத ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க வந்து அந்த டைம் எனக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொன்னா அந்த டைம் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுவேன். அது ஒரு எந்த கிளாஸ்ல இருக்கிற நன்மை சரிதானே. இப்ப ஜூம் கிளாஸ்ல இப்படியான இதுகள் எல்லாம் நடக்கிறது குறைவு. நீங்கள் இது வரைக்கும் ஜூம் கிளாஸ்க்கு போயிருப்பீங்க அப்படி வந்து நடக்கிறது இல்லை. சரி அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் நான் இந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் அதுகளை வந்து எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் உருவாக்க போறேன் சரிதானே. இப்ப நீங்கள் எல்லாம் புதுசா எல்லாம் ஜாயின்ட் ஆயினா பிறகு அந்த ஜாயின்ட் ஆயின ஆக்களை வச்சுக்கொண்டு ஒரு குரூப் கொண்டு உருவாக்குவேன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் மட்டும் அந்த குரூப்ல வந்து கொஸ்டின்ஸ் இரசாயனவியல் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் மட்டும் அதுல வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் ஒரு செஷன் ஒன்று செய்வேன். இப்ப அதுல வந்து கொஞ்சம் பேர் டவுட்ஸ் போட்டா பிறகு அவ்வளவு டவுட்ஸையும் கிளியர் பண்றதுக்குன்னு சொல்லி நான் ஒரு செஷன் ஒன்று போட்டு அதுல வச்சுக்கொண்டு இந்த ஆள் இந்த டவுட்ஸ் போட்டது நான் இது சொல்லி தரேன்னு சொல்லி ஒரு செஷன்ல வந்து நான் அவ்வளவு டவுட்ஸையும் கிளியர் பண்ணி விடுவேன் சரிதானே. இதுகள் எல்லாம் ஆனா நீங்கள் சரியான முறையில மூவ் பண்ணணும் பிள்ளைகள். டவுட்ஸ் சொல்லி என்ன நான் படிப்பிச்ச விஷயத்துல டவுட்ஸ் போடுவோம் சரிதானே. இப்ப படிப்பிக்காத ஒரு தேவையில்லாத இனித்தான் படிக்க போற ஒரு விஷயத்துல உள்ள டவுட்ஸை கொண்டு இதுக்குள்ள போடக்கூடாது சரிதானே. அப்ப நான் படிப்பிச்ச விஷயத்துக்குள்ள உள்ள டவுட்ஸை போட்டீங்கன்னு சொன்னால் அதை கிளியர் பண்றதுக்கு ஒரு செஷன் வந்து நான் தனியா போட்டு அது உங்களோட கிளாஸுக்கு அடிஷனலா இடையில உங்களோட கதைச்சு எல்லாருக்கும் ஏற்ற டைம் ஒன்று எடுத்து நான் ஒரு செஷன் ஒன்று போட்டு செய்வேன். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்குவேன் சரிதானே. அது ஒரு நன்மை என்ற கிளாஸ்ல. சரி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் என்ற கிளாஸ்ல இருக்கிற இன்னும் ஒரு நன்மை என்னன்னு சொன்னால் இந்த இலங்கையில நான் முதல்ல இதை சொன்னேன் நான் உங்களுக்கு இலங்கையில சரிதானே எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து சில பிரபல பாடசாலைகள்ல நடைபெற பரீட்சை வினாத்தாட்கள்ல இருக்கிற ஏதாவது நல்ல கேள்விகள் இப்ப கொஞ்சம் அந்த கேள்வி நல்ல ஃபைனல் பேப்பருக்கு வரக்கூடிய மாதிரியான தரமான கேள்விகள் சிலதை எடுத்து நான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல செய்து விடுவேன். நார்மலா நாங்கள் வளமையா செய்யற மாதிரி கேள்விகள் வந்தால் அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் அந்த பேப்பரை ஷேர் பண்ண போட்டு நீங்களே செய்ய சொல்லி விடுவேன். அது இஷ்யூ இல்லை. ஆனால் அதுல இருக்கிற சில மோடிஃபை பண்ணப்பட்ட நல்ல கேள்விகள் ஃபைனல் பேப்பருக்கு வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கிற கேள்விகளை வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எடுத்து செய்து விடுவேன் சரிதானே. நான் கதைக்கிறது எல்லாம் விளங்கும்னு நினைக்கிறேன். வடிவா பேரண்ட்ஸும் இருந்தால் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. என்னன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னா என்கிட்ட கேட்கலாம் சரியோ. அப்ப கட்டாயம் பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணணும். பிள்ளைகள் இந்த விஷயம் எல்லாம் படிச்சு கொண்டிருக்குதா, பிள்ளைகள் கெமிஸ்ட்ரியில என்ன மாதிரி செய்யுதா இல்லையா. அப்ப இடையில வந்து நாங்கள் மீட்டிங்கும் போட்டு கதைப்போம் சரிதானே. அடுத்தது வந்து இந்த ஒவ்வொரு அலகு ரீதியாகவும் சரிதானே அடுத்த இந்த கிளாஸ்ல நடக்க போற விஷயம் ஒவ்வொரு அலகுகளும் போய்களை அந்த அலகு ரீதியான பரீட்சைகளும் நடத்தப்படும் சரிதானே. அது ஜூம் எக்ஸாம் சாரி ஜூம் இல்ல இதுல என்னத்துல உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும் சரியா. ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும் கூகுள் மீட்ஸ்ல சரி எதுலயோ ஆன்லைன் எக்ஸாம் தான் வைப்போம் சரியா. ஆன்லைன்ல வைப்போம் எல்லா எக்ஸாமுமே. ஆனால் பிசிக்கல் எக்ஸாம் வைக்கிறத பற்றி பிறகு யோசிப்போமா. பிசிக்கல் எக்ஸாம்னு சொன்னா நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பி நீங்க செய்து அதை போடுறதை பற்றி பிறகு யோசிப்போம். இப்போதைக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் நடக்கும் சரிதானே. சரி அப்ப ஒவ்வொரு அலகு ரீதியாகவும் தனிப்பட்ட பரீட்சைகள் நடத்தப்பட்டு கொண்டு போகும். அந்த அலகுக்குள்ள வந்து சின்ன சின்ன படிப்பிச்ச விஷயங்கள்ல சின்ன சின்ன எக்ஸாம்கள் வைக்கப்பட்டு கொண்டு போக முடியும் சரிதானே. அடுத்தது அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு அலகும் முடிகிற நேரம் சரிதான் நாங்க படிக்கிற ஒவ்வொரு அலகும் முடிகிற நேரம் அது சம்பந்தமான கடந்த கால வினாத்தாள்கள் சரிதானே. கடந்த கால அட்வான்ஸ் லெவல் A லெவல் பரீட்சை வினாத்தாட்கள் வந்து உங்களுக்கு செய்து விடப்படும் சரியா. அதுவும்
பூரண விளக்கத்தோட செய்து விடப்படும். சரிதானே? பூரண விளக்கத்தோடு செய்து விடப்பட்டு அடுத்தது என்னன்னு சொன்னால் இனி இந்த கேள்விகளை இப்படி மோடிஃபை பண்ணி போடலாம் என்ற மாதிரியும் இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி விடுவேன். இப்படி எல்லாம் கேள்வி வரலாம், கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுவோம்னு சொல்லி. சரி, அப்ப படிக்கக்கூடிய பிள்ளைக்கு பிடிபட்டும் உடனே கொஞ்சம் நான் சொல்ற விஷயத்த கேட்டு படிக்கிற பிள்ளை உடனே யோசிக்கும் இப்படி எல்லாம் கேள்வியை போடலாம்னு சொல்லி கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருக்கு. சரிதானே? அடுத்தது இந்த என்னன்னு சொன்னால் மற்றது சரி, இப்ப இவ்வளவும் எந்த கிளாஸ்ல நடக்க போற விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னால் இது ஆன்லைன் கிளாஸ் தானே, இந்த என்ன உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் தரப்படும் தானே என்று சொல்லி கிளாஸுக்கு வராம விடக்கூடாது. சரியா? தவிர்க்க முடியாத காரணம் ஒன்று இருக்குது வரையலாம போனது என்று சொன்னால் அது இஷ்யூ இல்லை. சரிதானே? ஆனால் அடிக்கடி வராமல் சரிதானே ரெக்கார்டிங்ஸை பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி சரிதானே நிக்கிற ஆக்களை நான் கிளாஸ்ல இருந்து நீக்கி விடுவேன். சரிதானே? அது எந்த கிளாஸ்ல நடக்க போற ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா நான் கிளாஸ வச்சிருக்க மாட்டேன். எனக்கு என்னோட படிச்சால் ஃபைனலா உங்களோட டார்கெட்டை அடைகிற பிள்ளைகள் மட்டும்தான் என்னோட நின்று படிக்கணும். சரிதானே? அப்படி ஒரு என்ன ஒரு வெறி இருக்கிற பிள்ளைகள் தான் நீங்க நிற்கும். சரிதானே? படிச்சு முடிக்கணும், எப்படியாவது நான் மெடிசினோ அல்லது என்ன இன்ஜினியரிங்கோ போகணும்னு சொல்லி வர்றார்கள் மட்டும்தான் என்னோட நிற்கும். சரிதானே? அப்படி ஒரு டார்கெட்டை பண்ணதான் சரி கொஞ்சம் மிஸ் ஆயினாலும் அடுத்ததுக்காக போயிடலாம். நீங்கள் இது சும்மா என்னவாது வரட்டும்னு சொல்லி படிச்சீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வேணாம், அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடாது. அப்ப அட்வான்ஸ் லெவல்ன்னு சொல்றது விளையாடி படிக்க இல்லாத பாடங்கள. இப்ப ஓ லெவல் மாதிரி இதுவரைக்கும் படிச்ச மாதிரி விளையாடி படிக்க முடியாது. சரி, அப்ப இதுவரைக்கும் நாங்கள் இந்த பாடங்கள் அதுல நான் படிப்பிக்க போற விஷயங்கள் அதுல பத்தி காய்ச்சினாங்க. இப்ப அடுத்தது வருவோம் என்னன்னு சொன்னால் எங்களோட ஃபைனல் பேப்பர். இப்ப என்னதான் எல்லாம் படிச்சாலும் பிள்ளைகள் கடைசியா போய் நாங்கள் சந்திக்க போறது என்னத்தை, இப்ப நாங்கள் எங்களோட அந்த வரிகேட்டை தாண்டறதுக்கு நாங்கள் சந்திக்க போறது பரீட்சை. என்ன கடைசி ஏ லெவல் எக்ஸாம் தானே சந்திக்க போறீங்க. அந்த ஏ லெவல் எக்ஸாம்ல உங்களுக்கு சரியான பொறுப்பு கிடைக்கலையா நாங்கள் என்னதான் செய்து கொண்டு போனாலும் ஒரு யோசனை இல்லை தானே. அப்ப எங்களோட டார்கெட் ஃபைனல் எக்ஸாம். சரியா? அதை டார்கெட் பண்ணி போகணும் இல்லையா? இப்ப நான் இதுல சில விஷயங்களை சொல்றேன். என்னன்னு சொன்னா சும்மா உதாரணத்துக்கு எல்லாரும் இல்ல மற்ற டீச்சர்ஸ் மற்ற டீச்சர்ஸ் சொல்லி நான் இப்படித்தானு சொல்லி யாரோ ஒரு ஆளை குறிகாட்டி சொல்ல மாட்டேன், பொதுவா சொல்றேன். இப்ப மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா படிப்பிச்சுட்டு போயிடும். சரிதானே? இந்த ஃபைனல் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணைகளை இந்த விஷயங்களை கவனிக்கணும்னு சொல்றத சொல்லி கொடுக்குறேன். இப்ப கடைசி பேப்பர்ல பிள்ளைகள் நீங்கள் என்னதான் படிச்சு கொண்டு போனாலும் அங்க சில விஷயங்களை கடைபிடிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுல நான் ஒவ்வொரு யூனிட்ஸும் படிப்பிக்க அதுல வச்சு சொல்லுவேன், ஸ்போர்ட்ல வச்சு சொல்லுவேன். இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க இந்த இடத்துல இது போட்டிருக்காட்டிக்கு இவ்வளவு மார்க்ஸ் இல்லாம போயிருக்குமென்னு சொல்லி ஸ்போர்ட்ல வச்சு சொல்லுவேன். அது அந்த நேரம் விளங்கும். இப்போ அதை விளங்கப்படுத்த இயலாது. ஆனா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இந்த ஃபைனல் பேப்பர்ல எங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்ப அலகோட பிரதியிட வேண்டிய இடத்துல அலகோட பிரதியிடணும். சரிதானே? சுருக்கி ஆன்சர் போடுவோம். சில இடத்துல பௌதிக நிலைகள் போட வேண்டியெல்லாம் இருக்கும். இப்ப கெமிஸ்ட்ரியில வாயுக்கள் அதுகள் எல்லாம் வரும். அப்ப அது திரவங்கள் அதுகள் எல்லாம் அதுகளோட பௌதிக நிலைகள் எல்லாம் போட வேண்டி வரும். அப்ப பௌதிக நிலை போடாமல் தாக்கம் எழுதி இருந்தா அந்த கேள்வியை அப்படியே வெட்டிட்டு போயிடுவான். அப்ப நீங்கள் அதுகளை கவனிக்காம கேள்வி எல்லாம் செய்துட்டு கையை தட்டி ஒன்னிக்கல நான் எல்லாம் ஃபுல்லா செய்யிட்டேன்னு சொல்லி அங்க என்னென்றால் அழகு இல்லாட்டி முழுக்க வட்டி போடுவேன். ஃபைனல் பேப்பருக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று வெளியிடுவாங்க தானே. இப்ப நாங்கள் ஏ லெவல் முடிய விட்டு உங்களோட பேப்பரை திருத்துறதுக்கு என்ன புள்ளியிடும் திட்டம் என்று சொல்லி ஸ்கீம் ஒன்று வெளியிடப்படும் வேண்டும். அந்த ஸ்கீம்ல போட்டிருப்பாங்கன்னு சொன்னால் சில குறிப்புகள் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் அழகில்லாட்டிக்கு எந்த புள்ளிகளும் வழங்க வேண்டாம். சரிதானே? அல்லது பௌதிக நிலை இல்லாட்டி எந்த புள்ளியும் வழங்க வேண்டாம். அப்ப நீங்க என்னதான் விழுந்து செய்து வச்சிருந்தாலும் பௌதிக நிலை இல்லாட்டி ஒரு புள்ளியும் இல்லை. அப்ப அதுகள் எல்லாம் கூடுதலா ஒரு ஆசிரியர்களும் சொல்லி கொடுக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கு தெரியாதன்று இல்லை. சரியா? எல்லா ஆசிரியர்களும் நல்லா கற்று சரிதானே கற்பிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தார்கள் தான். அவைகள் என்னன்னு சொன்னால் அவைக்கு அந்த அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கடைசி நேரத்துல நேரம் கிடைக்கிறது இல்லை. இப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டு கடைசி நேரம் சொல்லிக் கொடுப்போம் வெளிக்கிட்டா கடைசியா சிலபஸ் இருக்கும். அப்ப சிலபஸை முடிக்கிறதுக்கே டைம் போதுமானதா இருக்குமே ஒழிய அந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணி விடுறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் எந்த வகுப்புல நான் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் பாடத்துல கூட அல்லது 2ஆம் பாடத்துல கூட பாஸ் பேப்பர் கேள்வி செய்ய போற நேரம் இதுல இந்த விஷயங்கள் இல்லாட்டியும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்காது, இப்படி எழுதணும், இந்த மாதிரி ஃபார்மட்ல எழுதணும் என்றதை நான் உங்களுக்கு முதலே சொல்லி தந்துடுவேன். அப்ப என்னட்ட படிக்கிற பிள்ளை ஃபைனல் எக்ஸாமுக்கு போற நேரம் அதுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்?
ஃபைனல் எக்ஸாமுக்கு என்னென்ன நுணுக்கங்களை கையாளணும், நாங்கள் ஆன்சர் எழுதிக்கல அழகு போட வேண்டிய இடத்துல அழகு போடணும், பகுதிகணில போட வேண்டிய இடத்துல பகுதிகணில போடணும், என்னென்ன ஸ்டெப் எழுதணும், என்ன ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்னட்ட படிக்கிற ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நீங்கள் என்னட்ட படிக்கிற ஆக்கள்கிட்ட பிறகு கேட்டீங்கன்னு சொன்னால் சரியா, படிச்ச ஆக்கள்கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சிருக்கும். அது பிறகு நாங்கள் பார்ப்போம். அது அப்படி படிச்ச பிள்ளைகளை கொண்டு வந்து நாங்கள் கதைக்க வைப்போம் கிளாஸ்ல, நல்ல நல்ல பொறுப்புகளை பெற்ற ஆக்களை. சரிதானே? சரி. அப்ப இந்த ஃபைனல் பேப்பருக்கு போனோம்னு சொன்னால், எங்களோட ஃபைனல் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் பல்தேர்வு வினாக்கள் 50 வினாக்கள் வருமில்லை. சரிதானே? இப்ப பழைய பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா முந்தி 60 வினாக்கள் வாரது. இப்ப எங்களோட புது சிலபஸின் படி 50 வினாக்கள் 50 MCQ கேள்விகள் வரும். சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்ட் 1ல வந்து பார்ட் 1ல 50 MCQ வரப்போகுது. சரிதானே? பார்ட் 1ல வந்து 50 MCQ உங்களுக்கு வரும். இந்த MCQ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனல் மார்க்ஸுக்கு இந்த 50க்கும் வந்து 50 மார்க்ஸ் அப்படியே வரும் இல்லை, ஒன்றுக்கு ஒரு மார்க்ஸ் வடி வரும் ஃபைனலுக்கு. ஆனால் இதுக்கு மார்க்ஸ் போடுறது அப்படி இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து மார்க்ஸ் போடுறது ஒரு MCQக்கு 2 மார்க்ஸ் படி போடுவாங்க. சரிதானே? ஒரு MCQக்கு 2 மார்க்ஸ் போடுவாங்க. நீங்கள் 50 MCQ சரின்னு சொன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 100 மார்க்ஸ். அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த MCQ பற்றியும் கதைப்போம். MCQ எப்படி எப்படி வரமென்றதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி விட்டுறேன். சரியா? அதை கதைப்போம். முதல் செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். பார்ட் 2ல பாத்தீங்கன்னு சொன்னால் பார்ட் டூல ஏபி என்று சொல்லி 2 இருக்கு, ஏபிசி என்று 3 இருக்கு. சாரி, ஏபிசி என்று சொல்லி 3 இருக்கு. பார்ட் 2ல வந்து ஏபிசி என்று சொல்லி 3 பார்ட் இருக்கும். அதுக்குள்ள சப்பா. சரிதாங்க? அந்த ஏன்றதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 அமைப்பு கட்டுரை வினாக்கள் வரும். ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ என்று சொல்லி சொல்லுவாங்க. அமைப்பு கட்டுரை வினாக்கள் உண்டு. சரிதானே? ஏன்றதுல வந்து 4 அமைப்பு கட்டுரை வினாக்கள் வரும். அது அமைப்பு கட்டுரை வினா என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் அதுல கேள்வி இருக்கும், அதுல ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்லயே ஆன்சர் பண்ணி அந்த பேப்பரை அப்படியே கொடுக்கணும். நீங்க அதுக்கு வந்து அந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சீட்ல எழுதி போட்டு பேப்பரை கொண்டு வரே இல்லாது. சரி, கொஸ்டின் பேப்பரை கொண்டு வர இல்லாது. கொஸ்டின் பேப்பரோட அதுலயே ஆன்சர் பண்ணி அதையே அங்க கொடுக்க வேண்டி வரும். அதான் ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ. சரிதானே? ஏ பார்ட்ல வாரது. இப்ப இது ரெண்டுமே நோட் பண்ணாங்களா? ஏன்னா இது சம்பந்தமான டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ்ல ஷேர் பண்ணுவேன். இந்த கிளாஸ் முடிய இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் முடிய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்ப கிளாஸ்க்கு வார ஆக்களுக்கு, சரிதானே? இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற ஆக்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல வந்து ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ வந்து 4 கேள்விகள் வரும்பில்லை. சரியா? அந்த 4 கேள்வியும் கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து 100 மார்க்ஸ். சரியா? கட்டாயம் செய்யணும். ஒவ்வொரு கேள்விக்கும் 100 மார்க்ஸ் இல்லையா? அப்ப அதுக்கு வந்து எங்களுக்கு 400 மார்க்ஸ் வரும். 400 மார்க்ஸ் வந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது, 400 மார்க்ஸ் வந்து வரப்போகுது அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும். சரிதானே? ஒவ்வொன்றுக்கும் 100 படி 400 வரும். அதை விட இந்த பி பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அது எஸ்ஏ கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கேள்வி பேப்பரை கொண்டு வரலாம். அதுல உள்ள கேள்விகளுக்கு ஆன்சர்ஸை மட்டும் எழுதி ஆன்சர் சீட்டை கட்டிட்டு வந்தா சரி, ஃபைனல் பேப்பர். சரிதானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பி பார்ட்ல எங்களுக்கு 3 வினாக்கள் வரும். பி பார்ட்ல வந்து 3 வினாக்கள் வரும். 1 2 3 சொல்லி 3 வினாக்கள் வரும். இந்த 3 வினாவிலையும் வந்து சரிதானே 3 வினாக்களுக்கும் வந்து நீங்கள் 1 2 வராது. இதுல 4 வினா வந்துட்டு 1 2 3 4 இது 5ல தொடங்குமா? என்னடா முதல் 4 வினாக்கள் வந்துட்டுது 1 2 3 4 அதுல 4 வினா வந்துட்டு 1 2 3 4 ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ. அப்புறம் இது 5 6 7 சொல்லி 3 வினாக்கள் அதுல வரும் பி பார்ட்ல. அந்த பி பார்ட்ல உள்ள 3 கேள்வியில நீங்கள் 2 கேள்வி தான் செய்யணும். ஏதாவது 2 நீங்க சூஸ் பண்ணி ஏதாவது 2 கேள்வி செய்யலாம். சரிதானே? அந்த 2 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 150 படி, 2 கேள்விக்கு உங்களுக்கு 300 மார்க்ஸ் இருக்கு. சரிதானே? 2 கேள்விக்கு 300 மார்க்ஸ் வரும். சரி, அதே மாதிரி சி பார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் சி பார்ட்லயும் 3 கேள்வி வரும். 8 9 10 சொல்லி 3 கேள்வி வரும். அந்த 3 கேள்வியிலையும் நீங்கள் 2 கேள்வி கட்டாயம் செய்யும். ஏதாவது 2 நீங்க சூஸ் பண்ணி செய்யலாம். ஒரு கேள்வியை வந்து விடலாம் நீங்க செய்யாம. சரிதான்? அப்ப அதுல அந்த 2 கேள்விக்கும் வந்து உங்களுக்கு 300 மார்க்ஸ். அப்ப செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 400 300 300 600. அப்ப 600 400 உங்களுக்கு 1000 மார்க்ஸ். சரிதானே? செகண்ட் பார்ட்டுக்கு 1000 மார்க்ஸுக்கு போட்டு அதை வந்து 10ஆல பிரிப்பாங்க. அப்ப அந்த 1000 வந்து 10ஆல பிரிச்சு 100க்கு எடுப்பாங்க. சரிதானே? அப்ப இப்ப செகண்ட் பார்ட் 100க்கு கொண்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் படி 50 MCQக்கும் 100 மார்க்ஸ் போட்டாச்சு. சரிதானே? அப்ப இதுக்கு 100 மார்க்ஸ் வரப்போகுது.
அப்ப இந்த நூறையும் கூட்டி திருப்ப 2ஆல பிரிச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர், ஃபைனல் மார்க்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். விளங்குதா நான் சொன்னது? அப்ப கெமிஸ்ட்ரியில வந்து ஃபைனல் மார்க்ஸ் வந்து இப்படிதான் ரிலீஸ் ஆகும். சரியா? அப்ப இதுல எல்லாம் பிள்ளைகளுக்கு அரைவாசி பேருக்கு தெரியாது. எம்சிக்யூ ஒன்று பிழைச்சாலே பிள்ளைகள் உங்களுக்கு 1 மார்க்ஸ் போகும். 50 எம்சிக்யூக்கும் 50 மார்க்ஸ் ஃபைனலுக்கு வந்து சேரும். அப்ப ஒரு எம்சிக்யூ பிழைக்க ஒரு மார்க்ஸா போய் கொண்டிருக்கும். அப்ப எம்சிக்யூ என்று சொல்றது இங்க சரியான முக்கியமானதா இருக்கும். சரிதானே? அப்ப அட்வான்ஸ் லெவலை பொறுத்த அளவுல, கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுல பல்தேர்வு வினாக்கள் சரியான முக்கியம். ஏன்னா பல்தேர்வு வினாக்கள்ல நீங்கள் ஒரு 10 கேள்வி விளவிட்டீங்கன்னு சொன்னா 10 மார்க்ஸ் போயிட்டு அங்கால 90க்கு தான் மிச்சத்தை செய்ய வேண்டி வரும். சரிதானே? அப்ப 10 பிளவிட்டா 10 20 பிளவிட்டீங்கன்னு சொன்னா 20 மார்க்ஸ் போயிட்டு அங்கால கதையே இல்லை பிறகு. சரிதானே? அப்ப இந்த எம்சிக்யூன்றது சரியான முக்கியமானதாக இருக்கும். அது எப்படி செய்யறது, எப்படி இலகுவான முறைகள்ல செய்யலாம். சரிதானே? அந்த எலிமினேஷன் மெத்தட் எல்லாம் இருக்கு பிள்ளைகள். சில ஆன்சர்ஸை வெட்டி விடலாம், இது வராது வெட்டி போட்டு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கு. அதை எலிமினேஷன் மெத்தட்னு சொல்றோம். இந்த மெத்தட்டை பேர் சொல்லி கொடுக்குறது இல்லை. சரிதானே? இந்த எலிமினேஷன் மெத்தட்லயும் ஆன்சர் போடலாம். அதையெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன் இந்த கிளாஸ்ல. சரிதானே? எம்சிக்யூ எல்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் ட்ரெயின் பண்ணி விடுவேன். அப்ப இதுதான் எங்களோட ஃபைனல் பேப்பரோட ஸ்ட்ரக்சர். இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் கதைக்கணும்னு சொன்னா, இந்த எம்சிக்யூவை பாத்தீங்கன்னு சொன்னா 50 எம்சிக்யூலையும் வந்து அதுக்குள்ள பிறகு பிள்ளைகள் ஆன்சர் பண்ற மெத்தடுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை நான் இதுல கதைக்கையில நான் எங்களுக்கு கிளாஸ்ல வச்சுக்கொண்டு எம்சிக்யூ செய்ய முதல், இப்ப நான் ஒரு கிளாஸ்ல 1ஆம் பாடம் படிச்சுட்டு போய்க்கலாம், அதுல ஒரு எம்சிக்யூ செய்ய போறேன்னு சொன்னா அந்த எம்சிக்யூ செய்ய முதல் அதை பற்றி கதைக்கிறேன். சரிதானே? இன்ட்ரடக்ஷன் செஷன்ல அதை காய்ச்சி ஒன்று டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. சரியா? அப்ப இதுதான் எங்களோட ஃபைனல் பேப்பர் மாடல். அப்ப இந்த பேப்பர்ல வர்ற கேள்விகளை செய்து நாங்கள் கடைசியா எங்களோட டார்கெட்டை அடைய வேண்டியதுதான். என்ன அடையிறதுக்காக தான் பிஞ்சு வந்து இருக்கிறீங்க நீங்க. சரியா? இப்ப இதுல நான் இப்ப உங்கள்ட்ட இருந்தும் கொஞ்சம் கேட்க போறோம், கதைக்கணும். கொஞ்சம் இடையில ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அது கிளியர் பண்றதுக்கு. சரி, இப்ப இதுக்கு அடுத்ததா வந்து என்னன்னு சொன்னால் இந்த கிளாஸ். இப்ப இந்த கிளாஸ் வந்து நான் வீக்ல 3 கிளாஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறேன் உங்களுக்கு. சரி, நான் முதல் பேட்ச் போய்கொண்டிருக்குது, அதுக்கு முதல் பேட்சும் போய்கொண்டிருக்குது, ரிப்பீட் பேட்சும் இருக்குது. அதனால எனக்கு டைம், அதை விட இந்த பிசிக்கல் கிளாஸஸும் இருக்குது. அப்ப பிசிக்கல் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் இங்கே நான் வந்து கொழும்புல இருக்கிறேன். ஆனா நான் இப்போ என் சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம், படிச்சது எல்லாமே யாழ்ப்பாணம்ல இருந்து வந்து இப்போ கொழும்புல வந்து ஒர்க் பண்றபடியா கவர்மெண்ட் ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்பரேஷன் சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் அதை விட நான் 2000 சொன்னேன் உங்களுக்கு 2008 இருந்து இது வரைக்கும் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் கெமிஸ்ட்ரி. சரிதானே? அப்ப சாட்டர்டே சண்டே அதை விட வீக் டேஸ்ல எனக்கு 4 to அங்கால நைட் 10 மட்டும் ஃபுல்லா கிளாஸ் இருக்கிறது. அதை விட சாட்டர்டே சண்டே ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். இடையில ஏதாவது டைம் இருந்தா தான் அந்த உங்களோட டிஸ்கஷன் அதுகளுக்கெல்லாம் வரைய 7 மணி நேரம். சரி, அடுத்த விஷயத்த பார்த்தோம்னு சொன்னால், அப்ப இதுல வந்து என்னென்றால் உங்களுக்கு இப்ப இதுல நான் 3 டைம் இதை போட்டிருக்கேன். ஒன்று வந்து டியூஸ்டே 7 to 9 PM, அடுத்தது வந்து வெனிஸ்டே 7 to 9 PM, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 9 PM, அடுத்தது ஃப்ரைடே வந்து 7 to 9 PM, 7 to 9 PM, 7 to 9 PM ஃப்ரைடே. இப்ப இந்த டைம் வந்து உங்களுக்கு நான் கிளாஸஸ் செய்யறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இதுல நிறைய பேருக்கு இந்த டைம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி, இப்ப நிறைய பேருக்கு வரணும் இஷ்யூஸ். சரிதானே? ஒரு ஆள் 2 பேர் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிறாக்களை பற்றி நான் கேட்கிறேன். இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி அதுல வந்து நிறைய பேருக்கு இந்த டைம் இஷ்யூ அல்ல ஜாயின் ஆகிறதுக்கு இந்த டைம்ல இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஒரு டைமை நாங்கள் மாத்தி கொள்ளலாம். சரிதானே? இப்போதைக்கு நான் பிளான் பண்ணி இருக்கிற டைம் இந்த 3 டைம்னு தான். இதுல இப்ப 2 டைம்ல தான் எங்களுக்கு இது என்ன எங்களோட யூனிட்ஸ் வைஸ் சப்ஜெக்ட் போகும். அதுல ஒரு கிளாஸ்ல வந்து இந்த ஒரு கிளாஸ் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. சரி, ஒரு கிளாஸ் கொஞ்சம் முதல் பாடம் கொஞ்சம் போன பிறகுதான் பேப்பர் கிளாஸ் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். டிஸ்கஷன், இந்த பேப்பர் டிஸ்கஷனும் நாங்கள் வைக்கிற பேப்பர். இதுல 2 கிளாஸ் டியூஸ்டே வெனிஸ்டே கிளாஸஸ் தான் நார்மலா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவேன். அடுத்த ஒரு முதலாவது யூனிட் தொடங்கி ஒரு 2 weeks 3 weeks போன பிறகுதான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த யூனிட்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் அங்கால செய்ய போற நேரம் தான் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிதானே? அப்ப இவ்வளவுதான் இந்த கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள். இதை விட நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் பிறகு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவேன். எப்படி நான் சொன்னேன், படிப்பிக்கிறத இலகுவா படிக்கலாம். இப்ப நான் இன்னும் ஒரு சும்மா சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு நான் சும்மா சொல்றேனே, இப்ப பாருங்க,
ஒரு சாப்பாட்டை போய் எடுத்து சாப்பிட சொல்றதுக்கு நான் ஒரு 3 மெத்தட் சொல்றேன். சரிதானே? நான் சொல்றேன்னா இது யார் ஒரு தரம் அமைக்கையில நான் அமைச்சு வச்சிருக்கிறது தான் 3 மெத்தட். ஒன்று வந்து இப்ப ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சொல்லலாம்னு சொன்னா சாப்பாடு அங்க இருக்குது. ஒரு ஆளுக்கு நாங்க சொல்றோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அவருக்கு சொல்றோம் சாப்பாடு இருக்குது, நீ போய் போட்டு சாப்பிடுன்னு சொல்லி. சரிதானே? அவர் போட்டு சாப்பிடலாம். போய் அவர் சாப்பாடு எடுத்து என்ன தான் போட்டு சாப்பிடலாம். நான் கதைக்கிறவங்க தானே. 2வது மெத்தட் வந்து சரிதானே, சாப்பாடை போட்டு கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கலாம் இந்த சாப்பிடுன்னு சொல்லி. சரிதானே? இந்த யாராவது ஒரு ஆள் எனக்கு இதுல கதைச்சாலும் இஷ்யூ இல்லை. என்னன்னு சொன்னால் 1வது மெத்தட்டா 2வது மெத்தட்டா நல்லது? இப்ப போய் போட்டு சாப்பிடுன்னு சொல்றதை விட சாப்பாடை எடுத்து கொண்டு கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றதா நல்லது? சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். எந்த மெத்தட் நல்லது பிள்ளையா? கதையும் டிஸ்கஷனு போறோம் பாடுறது இந்த இது முடிய. சொல்லுங்க யாராவது கதைக்கலாமா? எப்படி இல்லை அது எந்த கிளாஸ்ல சரி எனக்கு கதைக்கணும். எந்த கிளாஸ்ல வந்து நான் கிளாஸ்ல கூட டிஸ்கஷன் போய் கொண்டிருக்குமா? கிளாஸ்ல இப்ப ஒரு ஆளோட பேரை சொல்லி கூப்பிட்டா அப்புறம் கதைக்க வேண்டி வரும். அப்ப அப்படியெல்லாம் விட மாட்டேன். நான் இப்ப பேரண்ட்ஸ் இதுல இருக்கிறபடியா சொல்றேன். என்னடா நான் பிள்ளைகளோட பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த ஆள் கதைச்சு எனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய இருக்கும். இப்ப இது வந்து பிசிக்கல் கிளாஸ் மாதிரியே இருக்கும். சரிதானே? ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி நீங்க உங்களோட பாடல இருக்கீங்களா? எந்த கிளாஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே போகும். இந்த சாரி பிசிக்கல் கிளாஸ் மாதிரியே போகும், ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருக்காது. சரியா? நான் என்னடா ஒரு ஆளை பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த ஆள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியெல்லாம் பேர். என்ன முதல் படிச்ச ஆக்கள்கிட்ட கேட்டா தெரியும். என்னட்ட படிச்ச எந்த பண்ண ஆக்கள்கிட்ட நம்பர் 1 சொன்னா உங்களுக்கு எடுத்து நான் ப்ரோஷியா பண்ணேன். சரிதானே? அவைகிட்ட கேட்டு அவங்க எடுத்து எப்படி சார் படிச்சு வரணும், அப்படி படிச்சபடியா தான் நாங்க இப்படி இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுவேன் கடைசியா. சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன 2 மெத்தட் இருக்குல்ல சாப்பிடுறதுல. ஒன்று சாப்பாடை போய் போட்டு எடுத்து சாப்பிடுன்னு சொல்றது, 2வது வந்து சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறது கையில குழைச்சி சாப்பிடுன்னு சொல்லி. எது நல்ல மெத்தட் பிள்ளையர் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் மெத்தடா? போட்டு எடுத்து சாப்பிடுன்னு சொல்றதை விட இந்த 2வது மெத்தட் ஈஸியா இருக்கிறாங்க. யார் 2வது சொன்ன? யாரா சொல்லிக்கிறேன் 2வது மெத்தட் ஈஸியா இல்ல எனக்கு போட்டு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுறதுன்னு. இன்னொரு மெத்தட் சொல்லுவா 3வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னு சொன்னா சாப்பாடை போட்டு எடுத்துட்டு வந்து கையால அப்படி பிணைஞ்சு குழைச்சு தீத்தி விடுறது. எது சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும்? 1வதா 2வதா 3வதா? சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு இப்ப எனக்கு சரியான பசியில வந்து நிக்கிறேன், சாப்பிட போய் போட்டு சாப்பிடுன்னு சொல்றதை விட்டுட்டு சரி போட்டு கொண்டு வந்து தாரதை விட்டுட்டு போட்டு குழைச்சு ஊட்டி விட்டா அப்படி இருக்கும். சரி அம்மா ஊட்டுறாண்டு போட்டு குழைச்சு ஊட்டி விட்டா அப்படி இருக்கும். எது நல்லா இருக்கும் இல்லையா? 3வது மெத்தட் சரியான ஈஸியான மெத்தடா இருக்குமல்லோ. நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வேண்டி கொண்டிருப்பீங்களே. அந்த 3வது மெத்தட் தான் நான் இங்க செய்ய போறேன் உங்களுக்கு. என்னன்னு சொன்னால் இந்த 3வது மெத்தட் மாதிரி தான் இந்த கற்பித்தல் வந்து இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் இருக்கு, போய் எடுத்து படியுங்கன்னு சொல்றது உண்டு. சரி அதை எடுத்து கொண்டு தந்துட்டு இது எல்லாத்தையும் செய்து பாருங்கன்னு சொல்றது உண்டு. சரி அவ்வளோத்தையும் தேடிக்கொண்டு வந்து அதுல என்னென்ன உங்களுக்கு தேவையானது எல்லாம் பார்த்து அதை எடுத்து நான் செய்து விட்டேன்னு சொன்னால் அது எவ்வளவு உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்? விளங்குதா? அந்த 3வது சாப்பிடுற மெத்தட் மாதிரி தான் இந்த கற்பித்தல் மெத்தட் இருக்கும். அதை சொல்றதுக்காக தான் உதாரணத்துக்கு இதை சொன்னேன். சரிதானே? அப்ப சாப்பாடை போட்டு பிணைஞ்சு தீர்த்தி விடுறது மாதிரி தான் இந்த கிளாஸ்ல வந்து இருக்கும். என்னன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் எடுத்து உங்களோட கையில தருவேன். ஆனா அதுக்கு பிறகு படிக்காம கிளாஸ்ல இருந்து விளையாடி கொண்டு இருக்காங்க, கிளாஸ்ல இருந்து தூக்குவேன், அவ்வளவு. சரிதானே? இந்த அப்படியான பிள்ளைகள் வந்து படிப்பு என்ன செய்தாலும் படிக்காது. இந்த உழவு செய்து கொடுத்து அப்புறம் படிக்காத பிள்ளைகள்னு சொல்றது கடைசியா படிக்கவே படிக்காது. என்ன? சரி பிள்ளை, இவ்வளவுதான் எந்த கிளாஸ் பற்றிய விஷயம். சரி, உங்களுக்கு ஏதாவது இந்த கிளாஸ் சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால், நான் இப்ப கிளாஸ்ல பேமெண்ட் அதில் பற்றி எல்லாம் கதைப்போம், அது இருக்கட்டும். இப்ப கிளாஸ்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி யாராவது கதைக்கிறேன்னு சொன்னா கதைக்கலாம் பிள்ளை. கொஞ்சம் டைம் தரேன். நீங்கள் இப்ப பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி சொல்றவளாங்க அவளு. அதுதான் நான் முதலே சொன்னேன். என்னண்டா அதுக்கு வந்து இப்ப மற்ற பாடங்கள் எல்லாம் கடைசி நேரம் லோடாகி நிக்கிற நேரம், கெமிஸ்ட்ரியிலையும் கடைசி நேரம் பார்க்க வேண்டிய பாடங்கள் எல்லாம் பார்க்காம விட்டுட்டு போறது தானே. கடைசி நேரம் படிக்காமலே விட்டுட்டு போறேன். அதைத்தான் நான் சொன்னேன், முன்னுக்கு இருந்தே நான் சில விஷயங்களை கொண்டு போயிடுவேன். அப்ப கடைசி நேரம் என்ன எந்த பாடத்துல இருக்காது. அதுதான் ஒரு நான் முன்னுக்கே செய்யறபடியா. இப்ப என்னென்றால் பிள்ளைகள் இந்த கிளாஸ் வந்து இப்ப கிளாஸுக்கு இப்ப நீங்கள் ஜாயின் ஆக போற பிள்ளைகள் வந்து எந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயிலையும் சரிதானே, உங்களோட இடத்தையும் உங்களோட பெயர் அட்ரஸ் அதே நேரம் ஸ்கூல் சரிதானே, எந்த ஸ்கூல்
அப்படியான டீட்டெயில்ஸையும் வந்து எனக்கு சென்ட் பண்ண வேண்டி வரும். இது எந்த நான் எழுதுறேன், இந்த இதுல எழுதுறேன் மேல பாருங்க. எந்த வாட்ஸ்அப் நம்பர் 9776929664 86929664. அப்ப இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இப்படி இந்த இன்ட்ரடக்ஷன் செஷனுக்கு வந்த நீங்கள்னு சொல்லி போட்டு இப்படி வந்தேன்னா நான் இந்த இந்த பேட்ச் இந்த ஸ்கூல் இந்த டிஸ்ட்ரிக்ட், இப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்களே போடுவோம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்கூல் போடாட்டியும் எனக்கு இஷ்யூ இல்லை, டிஸ்ட்ரிக்ட போடுவோம் எந்த பேட்ச்ன்னு சொல்லி. இப்ப இந்த பேட்ச் தான் எப்படியும் போட்டுட்டு எனக்கு போட்டிங்கன்னு சொன்னா நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிறத பற்றி அங்கால பார்ப்போம். இந்த கிளாஸ் ஃபீஸை பற்றியும் நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் 3 கிளாஸ் எடுப்பேன் பிள்ளைகள் வீக்ல, சரிதானே? அதை விட உங்களுக்கு அடிஷனலா அந்த உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் அதுல கிளியர் பண்ற ஒரு செஷன் வந்து போடுவேன்னு சொன்னா, உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் கிளியர் பண்ணி விடுற மாதிரி ஒரு செஷன், அது 2 வீக்ஸுக்கு உண்டு. சரி, அப்படி ஏதாவது ஒன்று தான் வரும், அது வரும். அதை விட எக்ஸாம்ஸ் வந்து இந்த கிளாஸ் டைமை விட்டு வேற ஒரு டைம் தான் எக்ஸாம் நடக்கும். இப்போ எக்ஸாம் டைம் வந்து கிளாஸ் டைம்லேயே எக்ஸாம் வைக்க மாட்டேன். அப்போ கிளாஸ் டைமை விட்டு வேற ஒரு டைம்ல தான் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைன்ல செய்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்து எனக்கு போட வேண்டி வரும். நான் கூட எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவேன். சரி, எனக்கு தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும், உங்களோட பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணப்படும். என்னென்னு சொன்னால் விளையாடே இல்லாது என்னோட வந்து என்னோட கிளாஸுக்கு வரா படிக்கிற ஆக்கள் மட்டும் 100 வீதம் படிச்சு போற ஆக்களை மட்டும் வாங்கும். என்னன்னு சொன்னா இதுல வந்து விளையாட இல்லாது. எக்ஸாமுக்கு வராமல் பிறகு கிளாஸுக்கு வந்து அப்படி இப்படி எல்லாம் இங்க செய்ய இயலாது. சரிதானே? சரி, அப்ப மற்றது என்ன மாதிரின்னு சொன்னா பிள்ளைகள் மந்த்லி வந்து இந்த 4 கிளாஸ் நார்மலா 3 கிளாஸ், அதை விட இன்ட்ரடக்ஷன் செஷன் இடையில போட்டுன்னு சொன்னா 4 கிளாஸ் 3 கிளாஸ் நார்மலா போகும். அப்ப மந்த்லி வந்து நீங்கள் சரிதானே ஆன்லைன் கிளாஸுக்கு 3000 பே பண்ண வேண்டி வரும். சரியா? பே பண்ணி என்கிட்ட அட்மிஷன் எடுக்க வேண்டி வரும். சரியா? அட்மிஷனுக்கு இல்லை, நீங்கள் 3000 பே பண்ணாலே கிளாஸுக்கு ஜாயின் ஆகலாம். சரிதானே? அப்ப எனக்கு உங்களோட டீட்டெயிலையும் அனுப்பி டீட்டெயில் அனுப்பினா பிறகு நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை போட்டு எனக்கு விசிட் அனுப்பினீங்கன்னு சொன்னா நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, இப்ப இதுல இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த டைம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா யாருக்கா? இந்த டைம்ஸ்ல வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கா? சொல்லுங்க முடியாது. யாருக்காவது இஷ்யூஸ் இருக்கா? இல்லையா? சரி, அப்ப எல்லாருக்குமே இந்த டைம் ஓகே தானே? அப்ப நாங்கள் இந்த டைமை வைப்போம். சரிதானே? முதல் 2 டைம் தான் முதல் கிளாஸ் நடக்கும். 3வது டைம் வந்து இந்த ஃப்ரைடே டைம் வந்து பிறகுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா கொஞ்சம் யூனிட்ஸ் கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் அதுல கேள்விகள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். சரி பிள்ளையாது, இப்ப இதுவரைக்கும் கதைச்ச விஷயத்துல அல்லது இந்த பாடம் சம்பந்தமா அல்லது இதை படிச்சா பிறகு பிறகு பின்னுக்கு வந்து வேலை அல்லது அங்கால வர்ற பிரச்சனைகள் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கதைக்கலாம் பிள்ளைகள். என்னென்றால் நாங்கள் வேலையும் காலம் செய்த எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கிறபடியா நான் சொல்றேன். சரிதானே? சரியா? அப்ப கேம்பஸ்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி 2012 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். நான் ஸ்டேட் இன்ஜினியர் கார்பரேஷன் சொல்லி கவர்மெண்ட் கம்பெனி ஒன்றுல நான் டிசைன் இன்ஜினியர் அதெல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்ப நீங்கள் சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா அல்லது இந்த பாடம் செலக்ட் பண்றது சம்பந்தமா ஏதாவது இஷ்யூ இருக்கா அல்லது படிக்கிறது அப்படின்றது அதுகளை பற்றி பிறகு கதைக்கலாம். இப்ப கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா படிக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பிறகு. சரிதானே? இப்ப வேற ஒரு டவுட்ஸும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இந்த செஷனை வந்து இதோட நிப்பாட்டுவோம். சரிதானே? கிளாஸுக்கு ஜாயின் ஆகாதாக்கள் எனக்கு இந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ண சரி பிள்ளைய. சரி பிள்ளைய, 6:30க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேன் நான். சரிதானே? 6:30க்கு ஸ்டார்ட் பண்றேன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். சில நேரம் பிள்ளைகள் ஒரு 6:40 அப்படி ஆகும். அது இஷ்யூ இல்லை தானே உங்களுக்கு? என்னடா நான் 4க்கு வந்து ஆஃபீஸ்ல ஓப் ஆகி எனக்கு 4:30 to சரியா 1:30 1.5 hour வந்து ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை முடிச்சு கொண்டு சரியா நான் என்னென்னு சொன்னால் 4:30 to 6க்கு தான் முடிப்பேன். 6க்கு அங்க முடிச்சு கொண்டு நான் வீட்டை வரதுக்கு டிராபிக் கொஞ்சம் இப்போ வெஹிக்கிள்ல வர நேரம் டிராபிக்கா இருக்கும். அதான் அந்த டிராபிக்ல வந்து திருப்ப கூட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது இப்போ 6:30 சொன்னா சில நேரம் 6:40 ஆயிரம். சரி இஷ்யூ இல்லை, நாங்கள் 6:30க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
சரியா 6:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கன பேருக்கு இஷ்யூ இருக்கிறபடியா 2-3 பேருக்கு இஷ்யூ இருக்குன்றபடியா அதான் நான் டைம் மெம்பருக்கு போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்னு இருந்தேன். சரி, அப்ப உங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு நான் இந்த டைமை வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். அப்ப 6:30 to 8:30 நான் கன்ஃபார்மா அப்ப போட்டுக்கொள்றேன். சரி, அப்ப நான் 6:30க்கு போடுறதுக்கு ட்ரை இல்ல போடுவோம். ஆனா கொஞ்சம் சில நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஒரு இது ஒன்று வரும். அது இஷ்யூ இல்லை தானே? ஏ லெவல்ல வேற ஏதாவது டவுட்ஸ்? இப்ப நான் பிறகு பாடம் தொடங்கினா பிறகு இதுல போய் காய்ப்போம். எம்சிக்யூ அப்படி உடைச்சு போடுவாங்க, அதுல என்ன மாதிரி கேள்வி செய்யறது அதெல்லாம் பார்ப்போம். நான் கேள்வி செய்யறதுன்னு சொல்றது நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன்ல, என்ன சாப்பாடை குழைச்சி ஊட்டி விடுற மாதிரி உண்டு, அந்த மாதிரி படிப்பிச்சு விடலாம். சரி, எலிமினேஷன் மெத்தட்ல ஆன்சர் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரலாம், எல்லாம் சொல்லி தரலாம். ஆனால் ஃபாலோ பண்ணுவோம் சொல்ற விஷயத்த. மற்றது இன்னும் ஒன்று சொல்றேன் பிள்ளைகள், என்னன்னு சொன்னால் இந்த ஏழவனுக்கு வந்த பிறகு நீங்கள் 2-3 இடத்துல கிளாஸுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட மெத்தட்டை ஃபாலோ பண்ணி பழக முடியல. சரிதானே? 2-3 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்யணும் கேள்விகள் எல்லாம். ஆனா 2-3 மெத்தட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம் 2-3 மெத்தட் தெரிஞ்சா நல்லம் தானே. அப்படி இல்லை, ஒரு மெத்தட்டுக்கு ஃபாலோ பண்ணி பழகினீங்கன்னு சொன்னால் அது ஸ்பீடா செய்ய பழகிறீங்க. சரிதான். 2-3 மெத்தட்டுக்குள்ள போய்க்கலாம். சில நேரம் உங்களுக்கு ஒரு மெத்தட்ல இதை எப்படி செய்யற குழப்பம் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். சரிதான். அப்ப ஒரு ஆள்ட கைடன்ஸ்ல போகணும். சரிதானே? இப்ப நாங்களும் மேலவல் படிக்கைகளை வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் ஒரு சார்கிட்ட தான் ஒரு பாடம் படிச்சுனான், 2 பேர்கிட்ட எல்லாம் போகல. ஒரு பாடத்தை 2 பேர்கிட்ட போய் படிச்சதே இல்லை. அப்படி படிச்சு 3க்கும் 3 வராம இந்த பண்ணாம இருக்கிறார்களும் இருந்தவை. ஒரு பாடத்துக்கு வந்து 2-3 பேர்கிட்ட போய் வராதாக்களும் இருந்தது. சரிதானே? அப்ப அப்படி இல்லை பிள்ளைகள். நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து இப்ப மற்றதுங்களுக்கு என்னன்னு சொன்னா ஏ லெவல்ல வந்து உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே வந்து ரிசோர்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. சரியா? கவர்மெண்டால வந்து ரிசோர்ஸ் புக் அடிச்சு விட்டுருக்காங்க. அதுலயே சிலபஸ் நோட்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஆனா அது வந்து அதை வச்சு கொண்டு ஃபுல்லா செய்யலாமா இல்லையான்றது அடுத்த கட்டம். அது வந்து சாதாரண ஒரு அடிப்படை தரவுகளை கொண்டு ஒரு நோட்ஸ் இருக்குது. அதை வச்சு கொண்டு அதை கொஞ்சம் நாங்கள் மேலதிகமா அதுக்குள்ள படிச்சு கொண்டு போயிட்டோம்னு சொன்னா காணுமா. அதை விட்டு விளத்தவும் மேலாது. அதுதான் எங்களோட சிலபஸ். சரி, அந்த ஏ லெவல்ல வந்து ரிசோர்ஸ் புக் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுவேன். சரிதானே? இப்ப நாங்கள் கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. அப்ப இப்ப இன்றைக்கு டியூஸ்டே, அடுத்தது வெனிஸ்டே, நாளைக்கு என்ன மாதிரி பிள்ளைகள் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா அல்லது ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுவோம்? இதுல இருக்கிறாங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ற டேட்டை நான் இதுல இருக்கிறாங்கள வச்சுக்கணும் டிசைட் பண்றேன். எனக்கும் என்னென்ன பிள்ளைகள் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணா நல்ல என்னன்னு சொன்னால் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நாளை விட்டு ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸ். அதுக்கு இடையில வந்து இந்த இதுல ஜாயின் பண்ணி கிளாஸ்ல எடுத்து ஆக்கள் எல்லாம் அதுக்கு டைம் காணாது இருக்கு. நாளைக்கு ஜாயின் பண்ற ஆக்கள் எடுத்து என்ன அதுக்கு ஒரு குரூப் கொண்டு ஃபார்ம் பண்ணி இப்ப நீங்க ஜாயின் ஆகிறீங்கன்னு சொன்னால் நீங்க மற்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் பேமெண்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் வந்து மந்த் முடிகிறதுக்கு அடுத்த மந்த் தொடங்குதுன்னு சொன்னா அந்த மந்த் முடிகிறதுக்கு இடையில பேமெண்ட் போட்டு எனக்கு ரிசிப்ட் அனுப்பணும் பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் இப்ப சில பேர் இதுகளாலேயே கிளாஸ்ல இருந்து லீவ் பண்ணி போயிட முடியல. அப்படி எல்லாம் செய்யலாம். எனக்கு இப்ப கிளாஸுக்கு முதலே பே பண்ண வேண்டி வரும். நீங்க இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா முதலே பே பண்ணணும். அந்த மந்த் நீங்கள் அந்த மந்த் முடிய விட்டு அந்த அடுத்த மந்த் தொடங்குறதுக்கு இடையில அந்த முடிகிற கடைசி நாள் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பேமெண்ட் வந்து பே பண்ணி எனக்கு ரிசிப்ட் அனுப்ப வேண்டி வரும். அப்படியே நாட்கள் தான் நான் குரூப்ல ஜாயின் பண்ணுவேன். இல்லாட்டி குரூப்ல இருந்து என்ன ஜூம் லிங்க்ல இருந்து நான் எடுத்துருவேன் சொன்னால். இப்ப எனக்கு கன பிள்ளைகள் வந்து நான் முந்தியெல்லாம் வந்து பேமெண்ட் கடைசியா எடுக்கிறேன். பிள்ளைகள் என்ன செய்யறேன்னு சொன்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சு சில நேரம் 2-3 மாசம் நான் பேமெண்ட்டை விட்டு எடுக்கிற நேரம் பிள்ளைகள் விட்டுட்டு 2-3 மாசம் முடிய விட்டு கிளாஸ் விட்டு அப்படியே போயிருங்க. எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது, கடைசியா போன் நம்பரும் ஒர்க் பண்ணாது. அப்படியெல்லாம் என் கிளாஸ்ல நீ இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா முதலே எனக்கு பேமெண்ட் அந்த பேமெண்ட் பே பண்ண வேண்டிய டீட்டெயில் எல்லாம் உங்களோட குரூப்புக்கு ஷேர் பண்ணப்படுமா. நீங்க குரூப் ஒன்ல இருக்கிறீங்களானே அதுல வந்து இந்த பேங்க் டீட்டெயில்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் சொன்னால் இதுலயும் தரலாம். இப்ப இதுல தரணுமா இல்ல குரூப்ல ஷேர் பண்ணவா? என்ன செய்ய குரூப்ல ஷேர் பண்ணி விடுறோம். சரிதானே? இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். சரியா? நீங்கள் எல்லாருமே குரூப்ல ஜாயின் பண்ணணும். எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் குரூப்ல ஜாயின் பண்ணி விடுவேன். குரூப்ல இப்ப இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க வாராக்கள் எல்லாரும் இப்படி நான் இந்த கிளாஸுக்கு வர போறேன், இந்த மாதிரி பேமெண்ட் டீட்டெயில் அனுப்புவோம்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் அனுப்பி என்னடா பேமெண்ட் எல்லாம் முடிச்சு கொண்டு சரியா நாங்கள் ஃப்ரைடே தொடங்குறதுக்கு சரியா இருக்கும் பிள்ளைகள். ஃப்ரைடேயே தொடங்குவோம் கிளாஸ். சரியா? ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் அதுக்கு முதல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரிய அந்த நோட்ஸ் அதுகள் எல்லாம் அனுப்புவேன். அதுகள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சரி கிளாஸ். சரிதானே? எங்களுக்கு இப்ப சிலபஸ் எல்லாம் மாறி மாறி போனபடியால் பழைய பேப்பர்ல இப்ப சிலபஸ்க்குள்ள உள்ள விஷயத்துல இருந்து இப்ப வரைக்கும் செய்வேன். நான் 95ல இருந்து செய்யறேன் நான். சரிதானே? உங்களுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா எனக்கு 95ல இருந்து கடைசி பேப்பர் மட்டும் எனக்கு செய்து விட இருக்கு. இப்ப நாங்க படிக்கிற டைம்ல நான் படிச்ச நேரம் பிள்ளைகள் 79ஆம் ஆண்டுல இருந்து நான் பேப்பர் செய்யறேன். சொன்னா நம்புவீங்களோ தெரியாது.
சரிதானே. 79ஆம் ஆண்டுல இருந்து ஒரு பேப்பரும் விடாம நான் செய்தேன். சரிதானே. அப்படி செய்து அதுக்குள்ள இப்ப சிலபஸ்க்குள்ள உள்ளதான் செய்யறது. இப்ப சிலபஸ்ல இல்லாத பாடங்கள் எதுக்கு செய்து நிக்கிறேன். இப்ப சிலபஸ் அப்டேட் ஆகிக்கல, சில யூனிட்ஸ் அந்த சில சாப்டர் இருக்காது. அப்ப அதுல வர்ற கொஸ்டின்ஸ் செய்து நிக்க தேவையில்லை. இப்ப கூட நான் 95 இருந்து கடைசி உங்களுக்கு கடைசி பேப்பர் மட்டும் செய்யற நேரம் மாதிரி ரெண்டு மட்டும் சொல்றேன். என்னன்னா பாஸ் பேப்பர் 95ல இருந்து கேள்வி செய்வேன். இப்ப நான் பாஸ் பேப்பர் தொகுப்பு செய்வேன் தானே. இப்ப முதலாவது யூனிட்ல பாஸ் பேப்பர் தொகுப்புன்னு சொல்லிக்கலாம். அதுல வந்து 80ல உள்ள கேள்விகள் எல்லாம் இப்ப இருக்குதுன்னு சொன்னா அதுகளும் பெறும். அதுக்கு இல்லையா இப்ப 88ல வந்த கேள்விகள் எல்லாம் இப்பவும் சிலபஸ்க்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அதுகள் எல்லாம் பெறும். அது பாஸ் பேப்பர் தொகுப்பு செய்யற நேரம் அதுக்குள்ள வரும். ஆனா நான் ஃபுல் பேப்பரா செய்யறது வந்து 95ல இருந்து ஃபுல் பேப்பரா செய்வேன். சரிதானே. அது பேப்பர் கிளாஸ்ல 95ல இருந்து ஃபுல் பேப்பரா செய்வேன். அது இப்ப தொடங்காத விடையில் அது பாடங்கள் கொஞ்சம் முடிஞ்சு கொண்டு வர்ற நேரம் அந்த கிட்ட எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முதல் வச்சு கொண்டுதான் நாங்கள் பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்ய தொடங்குவோம். ஏன்னா அந்த நேரம் யூனிட்ஸ் ஃபுல்லா முடிச்சுடுவோம் நாங்க. சரி, அப்ப அந்த நேரம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்ய தொடங்கி ஒவ்வொரு பேப்பரா செய்து போயிடலாம். அதுல மேலதிகமா கதைக்க வேண்டிய விஷயங்கள், இந்த கேள்வியை நீ இப்படி மாடிஃபை பண்ணி போடலாம், அப்படி இப்படின்லாம் கதைக்கலாம். சரிதானே. அதுல நான் அங்க வச்சு சொல்லுவேன். அதை விட ஒவ்வொரு யூனிட்ஸ்லயும் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் சாப்டர் வைஸ் கேள்வி செய்து போவேன்னு சொல்லி. இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் முடிய விட்டு அதுல உள்ள MCQ எல்லாம் செய்வேன். அப்ப அது செய்யற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால் அதுல 70 அந்த 88 85ல உள்ள கேள்வி எல்லாம் பெறும். இப்ப சிலபஸ்க்கு இருக்குதுன்னு சொன்னா இல்லாதவர்கள் இல்லை. சிலபஸ்ல இல்லாததை தூக்கிட்டேன், சிலபஸ்ல உள்ளவர்கள் வந்து செய்து விடுவேன். அப்ப பாஸ் பேப்பர் வந்து நான் வந்து மெயினா டார்கெட் பண்றது பிள்ளைகள் பாஸ் பேப்பர். என்ன பாஸ் பேப்பர்னு சொல்றது நல்ல ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஆலோசிச்சு செட் பண்ணப்பட்ட கேள்விகள் எல்லாம். அப்ப அதுகளை வந்து புறக்கணிக்க இயலாது. அது கட்டாயம் நாங்க செய்யத்தான் வேணும். அதை விட சில ஸ்கூல்ல நடந்த அல்ல சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த மெயினா மாடல் பேப்பர்கள் செய்வோம். அதை விட நான் செட் பண்ண மாடல் பேப்பர்ஸ் வந்து நான் எக்ஸாமா வைப்பேன். சரிதானே. எக்ஸாமா வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணுவேன். கூடுதலா நாங்கள் கெத்தியா சிலபஸை முடிச்சுட்டு பேப்பர்ஸ்ல நிறைய செய்து பாக்குறது தான் எங்களோட ஃபைனல் டார்கெட் இருக்கும். சரிதானே. அது பயப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த கிளாஸ்ல இருந்தாக்கள கேட்டா தெரியும் நாங்க இப்படி கேள்வி செய்யறாங்கன்னு சொல்லி. சரிதானே. நிறைய கேள்வி செய்து விடுவேன். அதுல இஷ்யூ இல்லை. சரி பிள்ளை, நாங்கள் இதோட இதை முடிப்போம். யாராவது டவுட் ஏதாவது இருக்கா? சரிதானே பிள்ளை. இப்ப நாங்கள் இதோட முடிப்போம் இந்த விஷயத்த. பாடத்துக்கு ஜாயின் ஆகிற ஆக்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த வீக்ல அல்லது இந்த வீக் என்ன ஃப்ரைடேல இருந்து நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி செய்து போவோம். சரி பிள்ளை.